ஹாய் எவ்ரிவன், ஐம் சங்கர். இந்த வீடியோவில் நம்ம ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ் 2024ல் கேட்ட செகண்ட் ஷிஃப்ட்டோட ரீசனிங் கொஷின்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்கலாம். ஸோ பிஓ லெவல் கொஷனுக்கும் கிளரிக்கல் லெவல் கொஷனுக்கும் நம்மளுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ இந்த வீடியோ எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொஷினோட லெவல் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அதேமாதிரி எந்த மாதிரி கொஷினை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்ம பிடிஎஃப் கோர்ஸ் பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இந்த பிடிஎஃப் கோர்ஸ் வந்து எப்படி அசஸ் பண்ணுறது, அதோடைய கொஷின் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோவில் நம்ம நான் ஒரே ஒரு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸில் நான் சொல்லிடுறேன். ஸோ நம்ம ஹோம் பேஜ் போனீங்க அப்படின்னா ஹோம் பேஜில் பிடிஎஃப் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மெனுவிலே இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா 365 டேஸ் ரேலி பிடிஎஃப் அப்படின்ட்டு கொடுத்துருப்போம். அதில் ஸ்டார்ட் டெய்லின்னு இருக்கும். இது ரெண்டில் எதை கிளிக் பண்ணினாலும் இந்த பேஜுக்கு வந்துடும். ஸோ இந்த பேஜில் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரெண்டுமே இருக்கும். ஸோ ப்ரிலிம்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரிலிம்ஸோட பிடிஎஃப் கோர்ஸ்க்கு போயிடும். அதேமாதிரி மெயின்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மெயின்ஸோட பிடிஎஃப் கோர்ஸ்க்கு போயிடும். ஸோ அதை இல்லாமல் கீழே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இதை எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ 3 பிளான் இருக்கும். 3 மந்த்ஸ், 6 மந்த் அண்ட் 12 மந்த் பிளான். எது வேணுமோ அதை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ப்ரிலிம்ஸோட கொஷின் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபஸ்ட்டு காட்டிடுறேன். ஸோ எக்ஸ்ப்ளோர் நவ் கொடுங்க. எக்ஸ்ப்ளோர் நவ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஒவ்வொரு மந்த்தும் நீங்கள் வந்து மூவ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ஜான் நடக்குது அப்படின்னா ஜான் 15லேருந்து வந்து இந்த கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஜான் 15 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிடிஎஃப் அண்டு மார்க் டெஸ்ட்டாகவும் ரெண்டுமே அன்லாக் ஆகிருக்கும். ஸோ இந்த பிடிஎஃப்பை நீங்கள் பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா எக்ஸாம் வைஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எக்ஸாமை பேஸ் பண்ணியிருக்கும். இப்போ 2026ல் வரப்போகிற அப்கமிங் எஸ்பிஐ பிஓ, எஸ்பிஐ கிளர்க்கு, ஐபிபிஎஸ் பிஓ, ஐபிபிஎஸ் கிளர்க்கு, ஆர்ஆர்பி பிஓ, ஆர்ஆர்பி கிளர்க்கு, அதுக்கப்புறம் மற்ற எக்ஸாம்ஸு. இந்த ஒவ்வொரு எக்ஸாமை பேஸ் பண்ணி ப்ரிலிம்ஸ் அப்படின்னா அந்த ப்ரிலிம்ஸில் எப்படி எக்ஸாமில் ஒவ்வொரு செக்ஷன்லையும் கேட்பாங்களோ அதே மாதிரி கம்ப்ளீட் செக்ஷனாக தான் உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்க போகுது. இப்போ எஸ்பிஐ கிளர்க் வந்து ஜான் 15 கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதில் உள்ளே போனீங்கன்னா எஸ்பிஐ கிளர்க்கில் குவான்ஸில் 35 கொஷின்ஸ் கேட்பாங்க. அதேமாதிரி ரீசனிங்கில் கேட்பாங்க, இங்கிலீஷில் 30 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ உள்ளே இருக்கிறதுமே அப்படி தான் உங்களுக்கு எக்ஸாம் லெவலில் எப்படி கொஷின் இருக்கோ அதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்குது. ஸோ இதில் வியூ பிடிஎஃப் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃப் ஜென்ரேட் ஆகி பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆயிரும். அதே மாதிரி டேக் டெஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து டெஸ்ட் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஜான் 16 ஐபிபிஎஸ் பிஓவில் ஜான் 16ல் கொடுத்த ரீசனிங் கொஷின்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிட்றேன். ஸோ இதில் கொடுத்துட்டு ரியல் எக்ஸாம் இன்டர்ஃபேஸ் மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதில் கொடுத்து நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா ரியலாக ஐபிபிஎஸ் பிஓவோட கொஷின்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அதே ஐபிபிஎஸ் பிஓவில் ரீசனிங்கில் எவ்வளோ கொஷின்ஸ் இருக்குமோ அவ்வளோ கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பசில்ஸ் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் 2 வேரியபிள் பேஸ் பண்ணியாக இருக்கட்டும், இல்லை சிங்கிள் வேரியபிள் பேஸ் பண்ணியாக இருக்கட்டும். ஸோ அதுக்கப்புறம் ஃப்ளோர் அண்ட் ஃப்ளாட் கொஷினு, அதுக்கப்புறம் அன்னோன் நம்பர். ஸோ 3 கொஷின் தான் எக்ஸாம்ஸ்லையும் கேட்பாங்க. இன்இக்வாலிட்டியோட லெவல் பாருங்கள். இதே மாதிரி தானே எக்ஸாம்லையும் கேட்பாங்க. சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்லையும் கேட்பாங்க, டபுள் ஸ்டேட்மெண்ட்லேயும் எக்ஸாம்ஸில் வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் மிஸ்லனஸ் கொஷின்ஸு. ஸோ அதுக்கப்புறம் கோடிங் டிகோடிங் கொடுத்துருக்காங்க, டைரக்ஷன் சென்ஸு, அதுக்கப்புறம் பிளட் ரிலேஷன்ஸ். ஓகேவா? ஸோ ரியல் ஐபிபிஎஸ் பிஓ எக்ஸாம்ஸில் எப்படி ரீசனிங் செக்ஷனில் கொஷின் இருக்குமோ அதே லெவலோட அதே மாதிரியான கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து ப்ரிலிம்ஸோட உங்களுக்கு எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன். அதுவே மெயின்ஸ் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. அப்படியே பேக் வந்தீங்க அப்படின்னா மெயின்ஸில் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதில் குவான்ஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். டே 1ஓட குவான்ஸ் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ டே 1ஓட கொஷின் பாருங்கள். இது வந்து கிளரிக்கல் மெயின்ஸ் லெவலில் கொடுத்துருக்கோம். ஸோ பை சார்ட்டு, வேரியபிள் பேஸ் பண்ண பை சார்ட்டு, அதோட நோட்ஸு, கொஷின்ஸ் பாருங்கள். அதுக்கப்புறம் செகண்ட் டிஐயோட கொஷின்ஸை பாருங்கள். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் டே 2 உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிற பாருங்க. குவான்ஸோட டே 2 கொஷின். ஸோ ஃபஸ்ட்டு 3 டேஸுமே உங்களுக்கு வந்து டெமோ தான். இது ரீசெண்டாக புள்ளி டைப்பில் சார்ட் கேட்டிருந்தாங்க தெரியுமா? ஸோ அதை பேஸ் பண்ண கொஷின்ஸ், பிஓ மெயின்ஸ் லெவல் கொஷின்ஸ். குமுலேட்டிவ் டைப், வேரியபிள் பேஸ்டு டிஐ கொஷின் குமுலேட்டிவ் டைப்பில். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ரிமைனிங் கொஷின்ஸ். இப்போ ஒவ்வொரு டிஏலையும் 3 கொஷின் 4 கொஷின் தான் கேட்பாங்க. அதே மாடலில் அதே பேட்டர்னில் தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் ரிமைனிங் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு 7 கொஷின் 8 கொஷின் வருதுன்னா ரிமைனிங் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் சம்ஸாக இருக்கும். ஸோ இங்கிலீஷுமே ஒன்று நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிட்றேன்.
இங்கிலீஷோட கொஷின்ஸுமே பாருங்கள். ஸோ இது ரீசெண்டாக கேட்ட மாடல், எஸ்பிஐ கிளர்க்கு மெயின்ஸில் கேட்ட மாடல். இந்த மாடல் பாருங்கள். இந்த மாடலுமே இன்அப்ரோப்ரியேட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க இல்லையா? ஸோ அந்த மாடல் கொஷின்ஸ் எஸ்பிஐ கிளர்க்கு மெயின்ஸில் கேட்ட கொஷின்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் வந்து பிடிஎஃப் கோர்ஸ்லேயும் சரி, அதாவது பிடிஎஃபாகவும் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிக்கலாம், மார்க் டெஸ்ட்டாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த பிடிஎஃபோட கொஷின்ஸ் வந்து சாம்பிளாக ஃபஸ்ட்டு 3 டேஸ்மே உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குது. மார்க் டெஸ்ட் எடுத்து பாருங்கள், எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஏன் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னா, அப்கமிங்கில் எஸ்பிஐ பிஓ, எஸ்பிஐ கிளர்க் இது எல்லாமே நம்மளுக்கு வரப்போகுது இல்லையா? ஒரு ஷெடியூலாக டெய்லியும் ஒரு டார்கெட் வச்சு ஒரு நாளைக்கு இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு. டெய்லியும் உங்களுக்கு ரொம்ப அதிகமான டார்கெட் கூட கிடையாது. ஏன்னா வரப்போகிற நாளில் இனிமேட்டு எக்ஸாம்ஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் இப்போ எதுவும் இல்லை. ஓகேவா? ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னா ஐபிபிஎஸ் கேலண்டரை விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இனிமேட்டு அப்கமிங் வர நோட்டிஃபிகேஷன் மட்டும்தான். ஸோ இந்த கேப் வந்து நீங்கள் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருப்போம். ஓகேவா? ஸோ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக நம்ம ஒரு எஃபர்ட்டை போடும்போது தான் நம்ம வந்து அதில் வந்து நம்ம நல்ல மார்க் வந்து நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக ஒவ்வொரு நாளும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக தான் ஒரு நாளைக்கு இது அன்லாக் ஆகுது அப்படின்னா இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிடணும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு ஷெடியூல் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அப்கமிங்கில் எந்த மாதிரி கொஷின் கேட்டாலும், மெயின்ஸ் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா எந்த மாதிரி வேணாலும் எல்லா மாடலும் நம்ம கவர் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப எல்லா மாடலுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அந்த டைமில் எக்ஸாம் டைமில் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை டெமோ கொஷின்ஸ் இருக்குது, போயிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்தது இப்போ ரீசனிங் கொஷின்ஸ் கம்ப்ளீட்டாக நம்ம இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், சிலாஜிசம் கொஷின்ஸ். ஸோ கொஷின் கேட்டது வந்து எந்த கன்க்ளூஷன் வந்து ஃபாலோ ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன, ஒன்லி எ ஃபியூ லைன்ஸ் ஆர் ரோ. ஸோ ஒன்லி எ ஃபியூ லைன்ஸ் ஆர் ரோ. நோ ரோ இஸ் கியூ. நோ ரோ இஸ் கியூ. ஆல் கியூஸ் ஆர் காலம். எல்லா கியூவும் என்ன சொல்லியிருக்காங்க, காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ கன்க்ளூஷன் பாருங்கள், நோ கியூ இஸ் எ லைன். ஸோ நோ கியூ இஸ் எ லைன் அது நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சம் லைன் மட்டும்தான் க்யூவாக இருக்காது. ஓகேவா? டெஃபினட்டாக நம்ம என்ன சொல்லலாம், சம் லைன் வந்து க்யூவாக இருக்காதுன்னு சொல்லலாம். ஆனால் எல்லா க்யூவுமே லைனுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா க்யூவையும் நம்ம என்ன பண்ணலாம், லைனுக்குள்ளே கொண்டு வந்து போடுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால் இந்த கன்க்ளூஷன் வந்து நம்மளுக்கு ஃபாலோ ஆகாது. அதே மாதிரி அடுத்த கன்க்ளூஷன், ஆல் காலம் பீயிங் ரோ இஸ் எ பாசிபிலிட்டி. ஸோ ஆல் காலம் பீயிங் ரோ இஸ் எ பாசிபிலிட்டி. ஸோ எல்லா காலமும் கொண்டு வந்து ரோக்குள்ளே நம்ம போட முடியுமா? போட முடியாது. ஏன் அப்படின்னா நோ ரோ இஸ் எ கியூ அப்படிங்கிற ஒரு இது வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து டெஃபினட்டாக இருக்கிறதுனால இந்த எந்த காலம் வந்து க்யூவாக இருக்கோ அந்த காலம் வந்து ரோக்குள்ளே கண்டிப்பாக வராது. ஸோ அதனால் ஆல் காலம் பீயிங் எ ரோ இஸ் எ பாசிபிலிட்டி வந்து கண்டிப்பாக இந்த கன்க்ளூஷனும் நம்மளுக்கு ஃபாலோ ஆகாது. ஸோ அடுத்த கன்க்ளூஷன் பாருங்கள், சம் லைன்ஸ் பீயிங் காலம் இஸ் எ பாசிபிலிட்டி. ஸோ கொஞ்சம் லைன் வந்து காலமாக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பாக அது பாசிபிலிட்டி. ஏன் அப்படின்னா இந்த காலம் வந்து அதாவது லைனுக்கும் காலமுக்கும் எந்த ஒரு நெகட்டிவ் கனெக்ஷன் இல்லை. ஸோ அதனால் இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த ஃபுல் லைனுமே நம்ம என்ன பண்ணலாம், காலம்குள்ளே கொண்டு வரலாம். அந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டியும் இருக்குது. ஸோ அவங்க கேட்டிருக்கிறது என்ன சொல்லியிருக்காங்க, சம் லைன் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அது பாசிபிலிட்டியில் கண்டிப்பாக கொண்டு வரலாம். ஸோ அதனால் இந்த தேர்டு கன்க்ளூஷன் மட்டும் ஃபாலோ ஆகும். ஸோ ஒன்லி 3 தான் இதுக்கு ஆன்சர். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது இந்த கொஷின் பாருங்கள், ஆல் ஃப்ளாட்ஸ் ஆர் ஹவுசஸ். ஆல் ஃப்ளாட்ஸ் ஆர் ஹவுசஸ். Only a few houses are building. So only a few houses are building. All building is construction. ஸோ எல்லா பில்டிங்கும் என்ன சொல்லியிருக்காங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ கன்க்ளூஷன் பாருங்கள், அட்லீஸ்ட் சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் ஹவுசஸ். ஸோ அட்லீஸ்ட் சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் ஹவுசஸ் அப்படின்னா இந்த பார்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஹவுசஸாக இருக்கா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இந்த கன்க்ளூஷன் வந்து ஃபாலோ ஆகும். அதுக்கு அடுத்த கன்க்ளூஷன், ஆல் ஃப்ளாட் பீயிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் எ பாசிபிலிட்டி. ஸோ எல்லா ஃப்ளாட்டையும் நம்ம என்ன பண்ணலாம், கன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ளே கொண்டு வரலாமா? கண்டிப்பாக கொண்டு வரலாம். ஓகேவா? ஸோ இந்த எல்லா ஃப்ளாட்டுமே எதுக்குள்ளே வராது, அதாவது எல்லா ஃப்ளாட்டுன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ எல்லா ஃப்ளாட்டையும் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ளே கொண்டு வரலாம். பட் எல்லா ஹவுஸையும் நம்ம எதுக்குள்ளே கொண்டு வர முடியாது, பில்டிங்குள்ளே கொண்டு வர முடியாது. ஏன் அப்படின்னா ஹவுசஸும் பில்டிங்கும் ஒன்லி எ ஃபியூ கண்டிஷனில் இருக்குது. ஸோ ஒன்லி எ ஃபியூனா என்ன, சம் ஹவுசஸ் வந்து எப்போவுமே பில்டிங்குள்ளே வரவே வராது.
ஓகேவா? ஸோ அதனால் இப்போ ஆல் ஃப்ளாட் பீயிங் கன்ஸ்ட்ரக்ஷன்னா இந்த எல்லா ஹவுஸுமே நம்ம என்ன பண்ணலாம், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு உள்ளே கொண்டு வந்துடலாம். அதாவது இப்படி நீங்கள் போட்டுடலாம், ஹவுசஸை போட்டுட்டு இப்படி கூட நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ளாட்டாக போடலாம். இதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால் இந்த செகண்ட் கன்க்ளூஷன் நம்மளுக்கு ஃபாலோ ஆகும். ஸோ அடுத்த கன்க்ளூஷன், சம் பில்டிங் பீயிங் ஃப்ளாட் இஸ் எ பாசிபிலிட்டி. ஸோ சம் ஒன்லி எ ஃபியூ ஹவுசஸ் ஆர் பில்டிங் வந்து நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இந்த கொஞ்சம் பில்டிங் இருக்கு இல்லையா, இந்த கொஞ்சம் பில்டிங்கை நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ளாட்டுக்குள்ளே கூட நம்ம பாசிபிலிட்டி கேஸில் கொண்டு வரலாம். ஸோ அதனால் தேர்டு கன்க்ளூஷனும் நம்மளுக்கு ஃபாலோ ஆகும். ஸோ அதனால் ஆல் கன்க்ளூஷன் ஃபாலோஸ். ஓகேவா? ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள். ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ட்ரைனிங். ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் trainee. No trainee is a learners. Only a few learners are interns. Only a few learners are interns. ஸோ இப்போ கன்க்ளூஷன், சம் இன்டர்ன்ஸ் ஆர் ட்ரைனிஸ். சம் இன்டர்ன்ஸ் ஆர் ட்ரைனிஸ் டெஃபினட்டாக நம்மளால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. பாசிபிலிட்டியில் வேணால் சம் இன்டர்ன்ஸ் ஆர் ட்ரைனிஸ் சொல்லலாம். ஸோ டெஃபினட்டாக நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ அதனால் இந்த கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகாது. அதுக்கப்புறம் சம் இன்டர்ன்ஸ் ஆர் டெஃபினெட்லி நாட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ சம் இன்டர்ன்ஸ் வந்து எப்பயுமே ஸ்டூடெண்ட்டாக இருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. கன்ஃபார்மாக சொல்லலாம். ஏன் அப்படின்னா, எந்த இன்டர்ன் வந்து லேர்னர்ஸாக இருக்கோ அந்த லேர்னர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எப்பயுமே கனெக்ஷனே நம்மளால் பண்ண முடியாது. ஏன்னா இந்த லேர்னர்ஸும் ட்ரைனியும் நோ கண்டிஷனில் இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்டும் என்னவாக இருக்குது, நோ கண்டிஷனில் தான் லேர்னர்ஸ் கூட இருக்குது. எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டும் லேர்னர்ஸாகவும் ஆக முடியாது. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த எந்த இன்டர்ன் வந்து லேர்னர்ஸாக இருக்கோ அந்த இன்டர்ன் வந்து எப்பயுமே ஸ்டூடெண்ட்டாக வரவே வராது. ஸோ அதனால் செகண்ட் கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகும். ஸோ அதுக்கு அடுத்தது, நோ ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் லேர்னர்ஸ். ஸோ நோ ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் லேர்னர்ஸ் இதுவுமே நம்மளுக்கு ஃபாலோ ஆகுமா? ஸோ நோ ட்ரைனி இஸ் எ லேர்னர் நம்மளுக்கு தெரியும். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்டுமே ட்ரைனிங்குள்ளே இருக்கிறதுனால எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுமே லேர்னர்ஸாகவும் ஆக முடியாது. ஸோ அதனால் தேர்ட் கன்க்ளூஷன் நம்மளுக்கு ஃபாலோ ஆகும். ஸோ 2 and 3 ஃபாலோஸ். ஓகேவா? வாங்க அடுத்த கொஷின். ஸோ இந்த கொஷின் வந்து 1 மார்க் கொஷின்னு. ஸோ இந்த கொஷின் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க, 5% வந்து bought a thing in a week starting from Monday to Friday. So Monday, Tuesday, Wednesday, Thursday, Friday. ஓகேவா? ஸோ ஒன் ஆஃப்டர் அனதர் வந்து அவங்க திங்ஸ் வந்து வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 5% வந்து கொடுத்துருக்காங்க, ABCD and E. ஸோ ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், D bought after Wednesday. ஸோ D bought after Wednesdayனா D எங்கே வருவாங்க, தேர்ஸ்டேலையும் வருவாங்க, ஃப்ரைடேலையும் வருவாங்க. 2 பாசிபிலிட்டி கேஸு. ஸோ அதுக்கு அடுத்தது 1% bought a thing between C and D. ஸோ C and D அப்படின்னா கேஸ் 1ல் C வந்து டியூஸ்டேயில் மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரியே கேஸ் 2ல் நம்ம C எங்கே ஃபிக்ஸ் பண்ண முடியும், வெனஸ்டேவில் மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது, நம்பர் ஆஃப் பர்சன் bought a thing before C is 1 more than after E. ஸோ பிஃபோர் சி வந்து 1 more than இருக்கணும். ஸோ பிஃபோர் சி வந்து 1 more thanனா சிக்கு முன்னாடி எத்தனை பர்சன் இருக்காங்களோ அது வந்து ஒரு பர்சன் அதிகமாக ஈக்கு அப்புறம் வாங்கினவங்களோட நம்பர் ஆஃப் பர்சன்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ கேஸ் 1ல் சிக்கு முன்னாடி 1% இருக்காங்க. ஸோ ஈக்கு அப்புறம் 0% இருந்தால் தான் அதை விட 1 அதிகமாக சிக்கு முன்னாடி 1% நம்மளால் கொண்டு வர முடியும். ஸோ அப்போ கேஸ் 1ல் E வந்து நம்ம எங்கே ஃபிக்ஸ் பண்ண முடியும், ஃப்ரைடேவில் தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இங்கே ஃபிக்ஸ் பண்ணோம்னா ஈக்கு 2 வந்துடும். அப்போ சிக்கு பிஃபோர் வந்து நம்ம 3 போடுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த இடத்துல E போட முடியாது. அதே மாதிரி இங்கேயும் நம்ம E போட முடியாது. ஈக்கு அப்புறம் வந்து 4% வந்துடுவாங்க. சிக்கு முன்னாடி நம்ம எத்தனை கொண்டு வர மாதிரி இருக்கும், 5 கொண்டு வர மாதிரி இருக்கும். இங்கேயும் வர முடியாது. ஸோ E வந்து இந்த ஃப்ரைடேவில் மட்டும் தான் போட முடியும். ஸோ அதே மாதிரி இந்த கேஸ் பாருங்கள், சிக்கு முன்னாடி 2% இருக்காங்க. அப்போ ஈக்கு அப்புறம் எத்தனை பர்சன்ட் வரணும், 3% வரணுமா? ஸோ 1 2 3. ஸோ E வந்து நம்ம எங்கே போட முடியும், இங்கே தான் போட முடியும். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், நம்பர் ஆஃப் பர்சன் பாடி ஐ திங்க் பிஃபோர் பி இஸ் ஈக்குவல் டு ஆஃப்டர் இ. ஸோ பிஃபோர் பி ஈக்குவல் டு ஆஃப்டர் இ அப்படின்னா இ வந்து இதில் லாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா பி வந்து இதில் ஃபஸ்ட்டாக தான் இருக்கும். அப்படின்னா தான் பிஃபோர் ஆஃப்டர் வந்து ஈக்குவல் ஆகும். ஸோ அதே மாதிரி டியூஸ்டேவில் இ அப்படின்னா தேர்ஸ்டேவில் தான் நம்ம பி போட முடியும். அப்படின்னா தான் இது ரெண்டுமே நம்மளுக்கு ஈக்குவல் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ ஒரே ஒரு இது மட்டும் தான் ஃபிக்ஸ் ஆகலையா, அது வந்து என்னது, ஏ. ஸோ இப்போ இந்த 2 கேஸ் நம்மளுக்கு வந்திருக்கு இல்லையா, இந்த 2 கேஸில் என்ன கொஷின் கேட்குறாங்க, ஏ பாட் ஏ திங் ஆன் விச் ஆர் த ஃபாலோயிங் டே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு வெனஸ்டேலையும் வரும், ஸோ அதனால் மண்டேவிலையும் வரும். ஸோ எய்தர்
மண்டே ஆர் வெனஸ்டே. ஸோ அப்படி தான் நம்மளுக்கு ஆப்ஷன் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ எய்தர் கொடுத்து ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் எய்தர் மண்டே ஆர் வெனஸ்டே தான் நம்மளுக்கு ஆன்சர். ஓகே, ஸோ அடுத்த கொஷின் பார்ப்போம். 6 people. ஸோ ஆர்டர் அண்ட் ரேங்கிங் பாருங்கள். 6 people ABCDE and F are each of a different height. ஸோ ஹைட்டை பேஸ் பண்ண ஆர்டர் அண்ட் ரேங்கிங்கு எத்தனை பர்சன் கொடுத்துருக்காங்க? 6 பர்சன் கொடுத்துருக்காங்க. ஸோ 6 பர்சன் அப்படின்னா ஸோ இந்த 1ங்கிற பர்சன் வந்து ஷார்ட்டஸ்ட் பர்சன் நான் எடுத்துக்கிறேன். 4, 5, 6 இந்த 6ங்கிற பர்சன் வந்து எல்லாத்தோட டாலஸ்ட் பர்சன் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். நம்பர் ஆஃப் பீப்புள் ஷார்ட்டர் தென் இ இஸ் அன் ஆட் நம்பர். ஸோ ஷார்ட்டர் தென் இ இஸ் அன் ஆர்டர் நம்பர் அப்படிங்கிறப்ப இ வந்து நம்ம எங்கே ஃபிக்ஸ் பண்ண முடியும்? ஈவன் பிளேஸில் ஃபிக்ஸ் பண்ணால் தான் அதுக்கு கீழே இருக்கிறவங்க ஆட் நம்பரில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இ எங்கெங்கே நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம்? செகண்டாக ஃபிக்ஸ் பண்ணலாம், அதே மாதிரி 4th ஃபிக்ஸ் பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா 6th ஃபிக்ஸ் பண்ணலாம். 3 கேஸில் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். த நம்பர் ஆஃப் பீப்புள் ஷார்ட்டர் தென் இ இஸ் 1 more than நம்பர் ஆஃப் பீப்புள் டாலர் தென் ஏ. ஸோ ஷார்ட்டர் தென் இ வந்து 1 more than டாலர் தென் ஏ. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அதிகமாக ரிப்பீட் ஆகுது பாருங்களேன். அந்த இதுலேயும் வந்துச்சு, இங்கேயும் வருது. ஸோ ஷார்ட்டர் தென் இ இஸ் 1 more than டாலர் தென் ஏ. ஸோ ஷார்ட்டர் தென் இ வந்து 1 இருந்துச்சு அப்படின்னா டாலர் தென் ஏ எவ்வளோ இருக்கணும்? 0 இருக்கணும். ஓகேவா? ஸோ ஷார்ட்டர் தென் இ இஸ் 1 more than ஏவோட டாலர். ஸோ அப்போ ஈக்கு ஷார்ட்டராக 1 இருக்குது அப்படின்னா ஏ வந்து எவ்வளோ இருக்கணும்? 0. ஏவை விட டாலர் தென் நம்பர் ஆஃப் பர்சன் வந்து 0 இருந்தால் தான் ஈயோட ஷார்ட்டராக 1 பர்சன் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதில் ஷார்ட்டர் தென் இ வந்து 3 பர்சனு. அப்போ ஏவை விட டாலராக வந்து எத்தனை பர்சன்ட் இருக்கணும்? 2 பர்சன்ட் இருக்கணுமா? ஸோ ஏவை விட டாலராக 2 பர்சன்ட் இருந்தால் தான் 1 more than அப்படிங்கிறப்ப ஈயோட ஷார்ட்டராக நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 3 பர்சன்ட் கிடைக்கும். ஸோ ஈயோட ஷார்ட்டராக நம்மளுக்கு 3 கிடைச்சிருச்சு. ஸோ ஏவோட டாலராக 2 போடணும். அப்போ இதே பிளேஸில் போட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு ஏவோட டாலர் வந்து 2 கிடைக்கும். ஸோ அதனால் இந்த கேஸ் வந்து நம்மளுக்கு எலிமினேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த அடுத்த கேஸில் 3rd கேஸில் பாருங்கள். ஈயோட ஷார்ட்டராக எத்தனை பேர் இருக்காங்க? 5% இருக்காங்க. 1, 2, 3, 4, 5% இருக்காங்களா? ஸோ அப்போ ஏவோட டாலராக எத்தனை பர்சன்ட் இருக்கணும்? 4% இருக்கணுமா? 1, 2, 3, 4. ஸோ ஏவோட டாலராக 4% போட்டால் தான் இந்த கேஸில் வந்து இது சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது பாருங்கள். எஃப் இஸ் டாலர் தென் டி. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? ஃபிக்ஸ் பண்ண முடியாது. எஃப் இஸ் டாலர் தென் டி. ஓகே, ஸோ அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஷீ இஸ் ஷார்ட்டர் தென் டி பட் டாலர் தென் இ. ஸோ 4 வேரியபிள் வந்து கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு மொத்தமாக 6 தான். ஆல்ரெடி 2 ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ வேரியபிள் நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணோம்? எஃப் தான் இருக்கிறதுலே எஃப் இஸ் டாலர் தென் டி. எஃப் தான் இந்த 4 பேர்த்தில் டாலஸ்ட் பர்சனு. அதுக்கப்புறம் டிஏ, அதுக்கப்புறம் சி இஸ் ஷார்ட்டர் தென் டிங்கிறப்ப சி போட்டாச்சு. பட் டாலர் தென் இங்கிறப்ப இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து அவங்களோட பொசிஷன் வரும். ஓகேவா? ஸோ அப்போ இதை அப்படியே இங்கே போடுங்க. எஃப்டி சிஇ. ஓகேவா? இந்த கேஸில் நம்ம இப்படி தான் போட முடியும். ஏன்னா இதுக்கு கீழே நம்ம சி கொண்டு வர முடியாது இல்லையா? ஸோ அதனால் கேஸ் 1ல் போட்டாச்சு. ஸோ அதே மாதிரி கேஸ் 3ல் பாருங்கள். இது வந்து 3rd கேஸாக நம்ம எடுத்திருந்தோம். இதில் வந்து நம்ம எஃப்டிசி போட முடியுமா? போட முடியாது. அதனால் இந்த கேஸ் வந்து நம்ம எலிமினேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த கேஸ் 1ல் இன்னும் இருக்கிறது ஒரே ஒரு வேரியபிள் இது பி மட்டும்தான். ஸோ பியையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இந்த ஹைட் ஆஃப் த செகண்ட் டாலஸ்ட் பர்சன் இஸ் 185. ஸோ செகண்ட் டாலஸ்ட் பர்சன் எஃப் வந்து 185 கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி ஹைட் ஆஃப் எஃப் அண்ட் சி இஸ் 20 சென்டிமீட்டர். ஸோ எஃப் அண்ட் சி வந்து 20 சென்டிமீட்டர் அப்படின்னா 185ல் நம்ம 20 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 165 வந்து சி வந்து கிடச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் பியோட ஹைட் வந்து ஈவன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த பியோட ஹைட் வந்து எப்பயுமே நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ஈவன் நம்பராக தான் இருக்கும். த ஹைட் ஆஃப் த டாலஸ்ட் பர்சன் இஸ் லெஸ் தென் 190 சென்டிமீட்டர். ஸோ ஹைட் வந்து எப்படி இருக்கும்? லெஸ் தென் 190 சென்டிமீட்டர். அதாவது 190 தான் இருக்கிறதுலே கிரேட்டஸ்ட்டு. அதுக்கு கீழே தான் என்னவாக இருக்கும்? ஏவோட ஹைட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ கொஷினை பாருங்கள். த நம்பர் ஆஃப் பீப்புள் டாலர் தென் பி இஸ் ஈக்குவல் டு தி நம்பர் ஆஃப் பீப்புள் ஷார்ட்டர் தென். டாலர் தென் பி எத்தனை பர்சன்ட் இருக்காங்க? 5% இருக்காங்க. அப்போ ஷார்ட்டர் தென் எத்தனை பர்சன்ட் வரும்? 5% வரணும் அப்படின்னா அது யாராக இருப்பாங்க? ஏவாக தான் இருப்பாங்க. ஸோ இதுக்கு ஃபஸ்ட் கொஷினுக்கு ஆன்சர் வந்து ஏ. ஸோ இப்போ செகண்ட் கொஷின் பாருங்கள். இஃப் இ இஸ் 160 சென்டிமீட்டர் டால், இ வந்து 160 சென்டிமீட்டர் டால் அப்படின்னா கிவன் இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டில் எது வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. த சம் ஆஃப் இ அண்ட் பி இஸ் மல்டிபிள் ஆஃப் 10. ஸோ மல்டிபிள் ஆஃப் 10 அப்படிங்கிறப்ப பி வந்து ஈவன் நம்பர். சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 152ன்னு எடுக்கிறோம் அப்படின்னா இந்த இ அண்டு பியோட சம்மு வந்து மல்டிபிள் ஆஃப் 10ல் நம்மளுக்கு வருமா? வராது.
ஓகேவா? ஸோ இப்போ 152 நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இது E வந்து 160. ஸோ அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்னவா கிடைக்கும்? லாஸ்ட்டில் ஈவன் நம்பரில் முடியும். அதே மாதிரி 4 வந்துச்சு அப்படின்னா அதே மாதிரி லாஸ்ட்டில் ஈவன் நம்பரில் முடியும். அது வந்து மல்டிபிள் ஆஃப் 10 கிடையாது. சப்போஸ் 150 நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா மல்டிபிள் ஆஃப் 10ல் வரும். பட் கன்ஃபார்மாக நம்மளால் வந்து நம்ம சொல்ல முடியாது அப்படிங்கிறதுனால இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ கிடையாது. ஓகேவா? ஸோ அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி ஹைட் ஆஃப் ஏ அண்ட் ஏஇ இஸ் லெஸ் தென் 28 சென்டிமீட்டர். ஏ அண்ட் இ, ஏ வந்து ஏ வந்து 190க்கு கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ 189 சப்போஸ் அப்ராக்சிமேட்டாக நான் வச்சேன் அப்படின்னா இந்த ஈயோட டிஃப்ரென்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? லெஸ் தென் 28ன்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் 189 நம்மளுக்கு இது வரலாம். லெஸ் தென் 190ங்கிறப்ப 189 நம்ம வரலாம். ஸோ ஆனால் செகண்ட் டாலஸ்ட் பர்சன் என்ன சொல்லியிருக்காங்க? 185 கொடுத்துருக்காங்க. அப்போ ஏவோட ஹைட் நம்மளுக்கு எப்படி இருக்கும்? 186, 187, 188 அண்ட் 189. இந்த 4 நம்பருக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இந்த 4 நம்பரை என்ன பண்ணலாம்? ஈயோட மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா சப்போஸ் இ வந்து 160. ஸோ 160 நம்ம மைனஸ் பண்ணோன்னா இதில் என்ன கிடைக்கும்? 29 கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இதில் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 28 கிடைக்கும். ஸோ ரெண்டு கேஸில் நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு? எக்ஸாக்டாக 28ம் கிடைக்குது, 29ம் கிடைக்குது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டு நம்மளுக்கு ஃபாலோ ஆகாது. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி ஹைட் ஆஃப் சி அண்ட் இ இஸ் 5 சென்டிமீட்டர். ஸோ சியும் இயும் டிஃப்ரென்ஸ் வந்து 5 சென்டிமீட்டர். ஸோ 165 மைனஸ் 160 ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபாலோ ஆகும். ஸோ செகண்ட் கொஷனுக்கு ஆன்சர் வந்து நம்மளுக்கு என்னது? தேர்டு தான். ஸோ இந்த ஒரு கொஷின் தான் நம்மளுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இதை சால்வ் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஒரு கொஷினை சால்வ் பண்ணும்போது கொஞ்சம் டைம் டேக்கிங்காக இருக்கும். பட் டூயபிள் தான். கரெக்டாக நம்ம எல்லாத்தையும் இந்த லெஸ் தென் 190 கரெக்டாக ஞாபகம் வச்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த 28 வருதா இல்லை எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது பாருங்கள். 6 people are promoted in either of 3 months, March, April and May. ஸோ 6 people என்ன பண்ணுறாங்க? 3 டிஃப்ரெண்ட் மந்தில் வந்து ப்ரொமோட் ஆகுறாங்க. இந்த டேட் என்ன? 5/24 என்னென்ன மந்த்து? மார்ச், ஏப்ரல், மே. ஓகேவா? ஸோ இப்போ கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க? 3 டிஃப்ரெண்ட் மந்த்து, அதே மாதிரி 2 டிஃப்ரெண்ட் டேட்டு. ஓகேவா? ஒன்லி 1 person வாஸ் ப்ரொமோட்டட் ஆன் ஈச் டேட். இது ஓகே. இவங்களுக்கு எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட் கலர் வந்து பிடிக்குது. அது என்னென்ன கலர் அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். சி வாஸ் ப்ரொமோட்டட் ஆன் ஈவன் நம்பர் டேட் இன் எ மந்த் ஹேவிங் 31 days. ஸோ ஈவன் நம்பர் டேட் அப்படின்னா 24. சி வாஸ் ப்ரொமோட்டட் ஆன் ஈவன் நம்பர் டேட் இன் எ மந்த் ஹேவிங் 31 days. ஸோ மார்ச் நம்மளுக்கு 31, மே வந்து 31, ஏப்ரல் வந்து 30. ஸோ அப்போ சி வந்து நம்ம எங்கே போடலாம்? இந்த கேஸ் 1ல் நம்ம என்ன பண்ணலாம்? 31 March 24. அதாவது மார்ச் 24ல் இது வந்து நம்பர் ஆஃப் டேஸ். மார்ச் 24ல் ஃபஸ்ட்டு கேஸில் போடலாம். அதே மாதிரி மே 24ல் செகண்ட் கேஸில் போடலாம். ஓகேவா? ஸோ அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஒன்லி 2 persons வேர் ப்ரொமோட்டட் பிட்வீன் சி அண்ட் த ஒன் ஹூ லைக் மேவு. ஸோ 2 person அப்படிங்கிறப்ப 1, 2. ஸோ மேவே இங்கே போடலாம். அதே மாதிரி இந்த கேஸில் 1, 2 போட்டோம் அப்படின்னா மேவே வந்து இங்கே போடலாம். ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் பர்சன் அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். நம்பர் ஆஃப் பர்சன் ப்ரொமோட்டட் பிஃபோர் மேவோ இஸ் 2 more than நம்பர் ஆஃப் பர்சன் ப்ரொமோட்டட் ஆஃப்டர் கோரல். ஸோ பிஃபோர் மேவோ வந்து 2 more than. ஸோ பிஃபோர் மேவே ஃபஸ்ட்டு கேஸில் பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. அப்போ ஆஃப்டர் கோரல் வந்து எத்தனை வரணும்? 2 வரணும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்துல தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். இந்த ஸ்டேட்மெண்ட் புரியுதா? இதே மாதிரி தான் ஒவ்வொரு இடத்துலையும் பாருங்கள் 1 more than கொடுக்குறாங்க. அதே மாதிரி இப்போ இங்கே 2 more than கேட்குறாங்க. கன்ஃபியூசிங் ஸ்டேட்மெண்ட்டு இந்த இடத்துல மட்டும்தான். இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் கரெக்டாக சால்வ் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ பிஃபோர் மேவே ஃபஸ்ட்டு கேஸில் வந்து 4 இருக்காங்க. ஸோ ஆஃப்டர் கோரல் வந்து 2 வருவாங்க. அதே மாதிரி இந்த கேஸில் பாருங்கள் பிஃபோர் மேவே வந்து 2 பேர் இருக்காங்க. ஸோ ஆஃப்டர் கோரல் வந்து எவ்வளோ பேர் இருக்கணும்? 0 இருந்தால் தான் அதை விட 2 அதிகமாக பிஃபோர் மேவே வந்து வர முடியும். ஓகேவா? ஸோ அதனால் இந்த கேஸில் சிக்கு தான் நம்மளுக்கு கோரல் வரும். ஸோ அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஒன்லி 1 person ப்ரொமோட்டட் பிட்வீன் டி அண்ட் கோரல். ஸோ டி அண்ட் கோரல் ப்ரொமோட்டடுங்கிறப்ப 1 டி இங்கே வரும். அதே மாதிரியே இங்கே இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா சி இருக்கிறதுனால இந்த இடத்துல வராது. ஸோ டி வந்து நம்ம இங்கே மட்டும் தான் போட முடியும். அடுத்தது ஏ வாஸ் ப்ரொமோட்டட் இமீடியட்லி ஆஃப்டர் அக்வா. ஸோ ஏ வாஸ் ப்ரொமோட்டட் இமீடியட்லி ஆஃப்டர் அக்வா அப்படிங்கிறப்ப சப்போஸ் நம்ம இங்கே அக்வா போட்டோம்னா இங்கே வந்து நம்ம ஏ போட முடியாது. சப்போஸ் சி வந்து கேஸ் 1ல் சி அக்வாவாக போட்டோம்னா ஏ போடலாம். ஸோ அதே மாதிரியே கோரல் வந்து நான் அக்வாவாக போட முடியாது. ஏன்னா இமீடியட்லி ஆஃப்டர் அக்வாங்கிறப்ப அதுவும் போட முடியாது. அதே மாதிரி 31st 5th மேவ்லையும் கோரல் போட முடியாது. ஸோ ஒரே பாசிபிள் கேஸ் எங்கே அப்படின்னா
அக்வா வந்து சியாக போட்டேன்னா இங்கே வந்து நான் ஏ போடலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இன்னொரு கேஸும் இருக்கா. அக்வா வந்து நான் இந்த இடத்துல போட்டேன் அப்படின்னா ஏ வந்து கோரல்லையும் போடலாம். ஸோ 2 பாசிபிள் கேஸ் இருக்குது ஏவில். ஸோ அதனால் இது மட்டும். ஸோ அடுத்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துட்டு இது எலிமினேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஏ நெய்தர் லைக் கோரல் நார் லைக் மேவா அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஏக்கு வந்து கோரல் பிடிக்காது, அதே மாதிரி மேவோ பிடிக்காது. ஸோ சப்போஸ் இங்கே 5th ஏப்ரலில் வந்து நம்ம அக்வா போட்டோம் அப்படின்னா ஏ வந்து கோரலில் வரும். ஸோ அந்த பாசிபிலிட்டி வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏ நெய்தர் கோரல் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் கேஸ் 1ல் அக்வா வந்து சியில் தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும், ஏ வந்து 5th ஏப்ரலில் தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அடுத்த கேஸில் பாருங்கள். அக்வாவோட இமீடியட்லி ஆஃப்டரில் ஏ. ஸோ அக்வா இங்கே போட்டு ஏ இங்கே போடலாம். அதே மாதிரியே அக்வா இங்கே போட்டோம் அப்படின்னா ஏ வந்து மேவோவில் போடுற மாதிரி இருக்கும். ஸோ ஆனால் மேவோ வந்து ஏக்கு வந்து பிடிக்காதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த கேஸ் வராது. ஸோ அக்வா வந்து டியில் போட்டோம் அப்படின்னா ஏ வந்து நம்ம இங்கே போடலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த கேஸில் இங்கே ஒரு இடத்துல போடலாம், 2 இடத்துல போடலாம். அதே மாதிரியே அடுத்தது அக்வா வந்து சப்போஸ் இங்கே கோரலுக்கு முன்னாடி போட்டோம் அப்படின்னா ஏ வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணலாம், 2 கேஸ் அக்வா ஏ போடலாம், அதே மாதிரியே இங்கேயும் அக்வா ஏ போடலாம். ஓகேவா? பட் அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். நோ ஒன் வாஸ் ப்ரொமோட்டட் பிட்வீன் ஏ அண்ட் இ. ஏக்கும் ஈக்கும் பிட்வீனில் யாருமே இல்லை. இந்த கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஏக்கு முன்னாடி ஏக்கும் இமீடியட்லாக முன்னாடி வந்து யார் இருக்காங்க, சி இருக்காங்க. ஸோ இ வந்து எங்கே போட முடியும், 24th ஏப்ரலில் தான் போட முடியும். ஸோ அதே மாதிரி செகண்ட் கேஸில் பாருங்கள். இந்த மாதிரி அக்வா வந்து 5th மார்ச்சில் போட்டோம் அப்படின்னா 24th மார்ச்சில் வந்து ஏ போட்டுடுறோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், இப்போ ஏக்கும் ஈக்கும் யாருமே இல்லை அப்படிங்கிறப்ப இ வந்து நம்ம எங்கே போடலாம், மேவோவில் போடலாம், அப்படி இல்லாட்டி அக்வாவில் போடலாம். பட் அதுவே அக்வாவை வந்து நான் டியில் வந்து நான் போட்டிருக்கேன் அப்படின்னா ஏ வந்து இந்த இடத்துல தான் போட முடியும், அதாவது 5th மேவில் தான் போட்டிருக்க முடியும். அப்போ ஏக்கும் ஈக்கும் பிட்வீனில் நோ பர்சன் அப்படிங்கிறப்ப நம்ம ஏ வந்து ஈயோட பிளேஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த எக்ஸ்ட்ரா வர அந்த ஒரு கேஸ் வந்து இதில் வராது. ஓகேவா? ஸோ இப்போ அக்வா வந்து 5th மார்ச்னு தெரிஞ்சிருச்சு, ஏ வந்து 24th மார்ச் அப்படின்னு நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது பாருங்கள். இ வந்து ஆனால் 5th மார்ச்லேயும் வரலாம், 5th ஏப்ரல்லையும் வரலாம். ஸோ அதனால் ஈயோட பிளேஸ் வந்து செகண்ட் கேஸில் நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். எஃப் வாஸ் ப்ரொமோட்டட் ஒன் ஆஃப் த டேட் பிஃபோர் இ. ஸோ சப்போஸ் செகண்ட் கேஸில் வந்து நம்ம அக்வாவில் இ ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா எஃப் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஒன் ஆஃப் த டேட் பிஃபோர் இயா. எஃப் வந்து நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ இ வந்து நம்ம எங்கே போட முடியும், மேவோவில் மட்டும் தான் செகண்ட் கேஸில் போட முடியும். அப்படின்னா தான் எஃப்பை கொண்டு போய் நம்ம எதில் போடணும், அக்வாவில் போடணும். ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சிருச்சா? ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு கேஸில் எஃப் வந்து 5th மார்ச்சில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ அதுக்கு அடுத்தது த ஒன் ஹூ லைக் லாவெண்டர் வாஸ் ப்ரொமோட்டட் இமீடியட்லி பிஃபோர் ஆல்யூ. ஸோ லாவெண்டர் இமீடியட்லி பிஃபோர் ஆல்யூ அப்படிங்கிறப்ப கேஸ் 1ல் ஃபிக்ஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இமீடியட்லி பிஃபோர் ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது எந்த இடத்துலையுமே. ஸோ இந்த இடத்துல நம்ம சப்போஸ் ஆல்யூ போட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து லாவெண்டர் போடுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல நான் ஆல்யூ போட்டேன்னா இந்த இடத்துல லாவெண்டர் போடுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நான் ஆல்யூ போட்டோம் அப்படின்னா லாவெண்டர் போட முடியாது. அதனால் கேஸ் 1 வந்து நம்மளுக்கு எலிமினேட்டட். அதே மாதிரி இந்த கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா இமீடியட்லி பிஃபோர் ஆல்யூ அப்படிங்கிறப்ப ஆல்யூ நான் இங்கே போடலாம், லாவெண்டர் வந்து இப்படி போடலாம் நான். ஓகேவா? புரிஞ்சிருச்சா? ஸோ இப்போ இன்னும் ஒரே ஒரு பீப்புள் மட்டும் தான் ஃபிக்ஸ் ஆகலை, அது யாருன்னா பி. அதே மாதிரி ஒரே ஒரு கலர் மட்டும் தான் ஃபிக்ஸ் ஆகலை, அது என்ன அப்படின்னா டீல். ஓகே. ஸோ இப்போ ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. எப்படி கிடச்சிருக்கு, அக்வா எஃப் ஏ டீல் இ மேவோ டி லாவெண்டர் பி ஆல்யூ சி வந்து கோரல். ஓகே. 5/24 மார்ச் ஏப்ரல் மே. ஓகே. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், அந்த 5 கொஷின் கிவன் கொஷின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த 5 கொஷின் வந்து நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே. இப்போ அடுத்த கொஷின் போகலாம் வாங்க. அடுத்த கொஷின் இயர் பேஸ்டு பசில். ஸோ இயர் பேஸ்டு பசில் பாருங்கள். கொடுத்துருக்குற இயர் கொடுத்துட்டாங்க, 8 இயர் கொடுத்துருக்காங்க. அதோட பேஸ் இயர் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பேஸ் இயர் என்ன கொடுத்துருக்காங்க 2024 வச்சு நம்ம கால்குலேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ 2013, 2001, 1999, 1994, 1978, 1964, 1952, 1943. ஸோ 8% போட்டோமா? ஸோ இந்த 8% பேஸ் இயர் 2024 வச்சு கால்குலேட் பண்ணோம். ஸோ 2024 வச்சு கால்குலேட் பண்ணும்போது 2013க்கு என்ன வரும், நம்மளுக்கு 11 வருமா? ஓகே.
11 வரும். அதுவே 2001க்கு வந்து நம்மளுக்கு என்ன வரும்? 23 வரும். 1999க்கு வந்து நம்மளுக்கு என்ன வரும்? 25 வருமா? 94க்கு 30 வரும். ஸோ 84 அப்படின்னா 40, 40லேருந்து ஒரு 4 ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 6 ஆட் பண்ணோம் அப்படின்னா 46 வந்து இந்த இடத்துல கிடைக்கும். அதே மாதிரி 64 அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 60 கிடைக்கும். 60 + 1964 2024. அதே மாதிரி 1952 அப்படிங்கிறப்ப 12 இதிலேருந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா 72 நம்மளுக்கு கிடைச்சிரும். அதே மாதிரி 1943 அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு 2024னா என்ன கிடைக்கும்? இதிலேருந்து ஒரு 9 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 81 கிடைக்கும். ஓகே, ஸோ இதுதான் இவங்க கிவன் பர்சனோட ஏஜ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். பர்சன்டேஜ் ஆஃப் டி இஸ் எ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இதில் எது 25 81 தான் நம்மளுக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயரு. ஸோ டி வந்து ஒன்று இங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா டி வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி அடுத்த ஸ்டேட்மெண்ட், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி பர்சன்டேஜ் ஆஃப் எஸ் அண்ட் டி இஸ் 21. ஸோ எஸ் அண்ட் டியும் டிஃப்ரென்ஸ் வந்து 21. ஸோ இதிலேருந்து நம்ம 21 மைனஸ் பண்ணால் 4 வரும். ஸோ அதனால் கீழே நம்மளால் போக முடியாது. ஸோ மேலே வந்து 21 ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 46. ஸோ எஸ் வந்து இங்கே நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ அதே மாதிரியே இங்கே இந்த கேஸில் பாருங்கள், 21 நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 60 கிடைக்கும். ஸோ எஸ் வந்து நம்ம இந்த இடத்துல இந்த கேஸில் இங்கே தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஏஜ் ஆஃப் வி இஸ் ட்வைஸ் தட் ஆஃப் ஏஜ் ஆஃப் யூ. ஸோ யூவோட ட்வைஸு தான் வியோட ஏஜ். ஓகேவா? ஸோ அப்போ யூ வந்து சப்போஸ் நம்ம கீழே இருந்து வரலாம் பாருங்கள். யூ வந்து 11 வி வந்து 11 இருந்துச்சு, அதாவது யூ வந்து 11 இருந்துச்சு அப்படின்னா 22 வந்து வியாக இருக்கணும். அந்த மாதிரி இல்லை. ஸோ 23 வந்து யூவாக இருந்துச்சு அப்படின்னா வி வந்து 46 இருக்கணும். பட் 46 வந்து ஆல்ரெடி எஸ் இருக்கிறதுனால இந்த கேஸும் இங்கே வராது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி 25 இருந்துச்சுன்னா 50 வரணும், வரல. 30 இருந்துச்சு அப்படின்னா 60 இருக்கணும். ஸோ இந்த கேஸ் வருது பாருங்கள். இங்கே வந்து நம்ம யூ போடலாம், இங்கே வந்து வி போடலாம். ஸோ அதுக்கப்புறம் 46 அப்படின்னா 92. ஸோ அது 92 நம்மளுக்கு ஏஜ் இல்லை, இதுக்கு மேலே நம்ம செக் பண்ண தேவையில்லை. ஸோ வி யூ வந்து ஃபஸ்ட்டு கேஸில் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி செகண்ட் கேஸில் பார்த்தோம் அப்படின்னா 11 22 கிடையாது, 23 46 இருக்குது. அதே மாதிரி 30 60 இருக்குது. சப்போஸ் 30 எடுத்தோம் அப்படின்னா 60ல் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் யூ வந்து செகண்ட் கேஸில் 23 வரும். வி வந்து நம்மளுக்கு என்ன பண்ண முடியும்? இந்த இடத்துல தான் நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ண முடியும், 46ல் தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். பி வாஸ் born இன் an odd number year. ஓகேவா? பி வாஸ் born in an odd number year. odd number year அப்படின்னா கொடுத்துருக்கிறதுல எது odd number year? 2001, 2013, 1999, அதுக்கப்புறம் 1943. இந்த 4 இயரில் தான் பி வந்து ஏதோ ஒரு இயரில் வரப்போகுது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பி இஸ் ஓல்டர் தென் கியூ பட் யங்கர் தென் டபிள்யூ. ஸோ டபிள்யூபிக்யூ இந்த ஆர்டரில் தான் அவங்க ஃபிக்ஸ் ஆவாங்க. ஓகே, ஸோ டபிள்யூ தான் பியை விட எல்டராக இருப்பாங்க, கியூவை விட பி வந்து எல்டராக இருப்பாங்க. ஓகேவா? கியூ தான் இந்த 3 பர்சனில் யங்கஸ்ட் பர்சன். இப்போ டபிள்யூபிக்யூ பட் நம்மளுக்கு தெரியாத வேரியபிள் எத்தனை இருக்குது? 1 2 3 4 இருக்குது. ஸோ 4 இருக்கிறதுனால இந்த 3 வந்து கரெக்டாக நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. பட் பி வந்து ஆட் நம்பர் இயர்னு சொல்லிட்டாங்க. ஸோ டபிள்யூ சப்போஸ் இங்கே போட்டோம் அப்படின்னா பி வந்து நம்ம எங்கே போடலாம்? 2001ல் போட்டு கியூ ஃபிக்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா டபிள்யூ இங்கே போட்டாலும் பி கியூ வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அப்போ பிக்யூவோட பொசிஷன் வந்து நம்மளுக்கு கன்ஃபார்மாக நம்ம சொல்லிடலாமா? ஏன்னா பி வந்து இந்த இடத்துல நம்மளை ஃபிக்ஸ் பண்ண முடியாது, இந்த இடத்துலையும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது, ஏன்னா ஆட் நம்பர் இயர்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே 2013ல் பி ஃபிக்ஸ் பண்ணோம்னா கியூ ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ பியோட பொசிஷன் வந்து இங்கே தான் அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அதே மாதிரி கியூவோட பொசிஷன் இங்கே தான் சொல்லிடலாம். பட் டபிள்யூவோட பொசிஷன் மட்டும் மேலேயா 1943 இல்லை 1952 அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால் அதை விட்டுருங்க கேஸ் 1ல். ஸோ அதே மாதிரி கேஸ் 2ல் பாருங்கள், பி வந்து எங்கே ஃபிக்ஸ் பண்ண முடியும்? ஸோ டபிள்யூ சப்போஸ் இந்த இடத்துல டபிள்யூ போடலாம், அதே மாதிரி இந்த இடத்துலையும் டபிள்யூ போடலாம். ஆனால் இந்த 2 இடத்துலையுமே பி போட முடியாது. ஸோ பி இங்கே போட்டால் மட்டும் தான் கியூ வந்து நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ டபிள்யூவோட ஃபேஸ் வந்து நம்மளுக்கு ஃபிக்ஸ் ஆகலை. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஆர் வாஸ் born ஒன் ஆஃப் த இயர் ஆஃப்டர் 1952. ஸோ ஆஃப்டர் 1952னா ஆர் வந்து நம்மளுக்கு எங்கே வரணும்? இங்கே இதுக்கு கீழே தான் நம்மளுக்கு ஆர் வரணும். ஓகேவா? ஸோ ஆர் வந்து இதுக்கு கீழே தான் வரணும். ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த கேஸில் மட்டும் தான் நம்மளுக்கு ஆர் ஃபிக்ஸ் பண்ண முடியும், டபிள்யூ இங்கே ஃபிக்ஸ் பண்ண முடியும். பட் இந்த கேஸில் ஆர் இங்கே தான் ஃபிக்ஸ் பண்ண இந்த 2ல் தான் ஏதாச்சும் ஒன்று வந்து நம்மளுக்கு ஆர் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஆஃப்டர் 1952 அப்படிங்கிறப்ப இந்த ஃபஸ்ட்டு கேஸ் வந்து நம்மளுக்கு எலிமினேட் ஆயிரும். ஸோ இதுதான் நம்மளுக்கான ஃபைனல் ஆன்சராக இருக்கும். ஓகேவா? ஸோ டி டபிள்யூ எஸ் வி ஆர் பி யூ கியூ.
ஸோ ரொம்ப ட்விஸ்டடும் கிடையாது, சின்ன கால்குலேஷன் மட்டும்தான். ஃபஸ்ட்டு இந்த இயரை எல்லாத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணி ஏஜ் போட்டோம் அப்படின்னா கொடுத்துருக்கிறது பெர்ஃபெக்ட் ஸ்கொயரு, டிஃப்ரென்ஸு, இதை வச்சு நம்ம ட்வைஸு, இதை வச்சு நம்ம ஈஸியாக போட்டுடலாம். இந்த 3 ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் உங்களுக்கு கொஞ்சம் எப்படி இருக்கும், கொஞ்சம் சுத்த விடும். பட் டூவபிள் தான், ஈஸியாக நம்ம போட்டுடலாம். ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள், கோடிங் டிகோடிங். ஸோ கோடிங் டிகோடிங்கில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, டியூ டு செர்டைன் ரீசனா. ஸோ ரீசனுக்கு ஃபஸ்ட்டு எடுத்துடலாமா. ஸோ ரீசனுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, யூஆர். ஓகேவா. ஸோ ரீசன் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்லேயும் காமனாக இருக்குது. ஸோ அதே மாதிரி செர்டைன் வந்து ஃபஸ்ட்லேயும் தேர்ட்லேயும் காமனாக இருக்குது. ஸோ செர்டைனுக்கு வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது, ஐஇ கிடைக்குது. அதே மாதிரி டியூ டு, ஸோ டியூ வந்து இதுலேயும் காமனாக இருக்குது. ஸோ டியூ வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது, ஓடபிள்யூ யூஆர் பிக்யூ. பிக்யூ தான் நம்மளுக்கு என்னது, டியூக்கான கோடு. ஸோ டி மட்டும் அப்படிங்கிறப்ப ஓடபிள்யூ மட்டும்தான். ஸோ அதுக்கு அடுத்தது கியூ வாஸ் கிளியரா. ஸோ கியூ வாஸ் கிளியருங்கிறப்ப இதில் என்னது, கியூ வாஸ் கிளியர் இதில் இல்லை. ஸோ அதே மாதிரியே இந்த இடத்துலையும் நம்பர் ஸ்டில் அன்னோன் இருக்குது. ஸோ அதுலேயுமே கியூ வாஸ் கிளியருக்கு கோடு கிடையாது. ஸோ இந்த 3க்குமே நம்மளுக்கு கோடு என்னது, கேஜி ஒய்டி எல்ஏ. ஓகேவா. ஸோ கியூ ரீசன் வாஸ் கிளியர். பட் இங்கே கோடு பாருங்கள், கொஷினில் ஏதோ லைட்டாக தப்பாக இருக்குது. ஸோ யூஆர் இதில் போயிடுச்சு, கேஜி ஒய்டி எல்ஏ. பட் ஒய்டி இங்கே காமனாக இருக்குது. ஸோ அப்போ கிவன் ரீசன் வாஸ் கிளியர். ஓகே, கிவன் இருக்குது பாருங்கள், சாரி. ஸோ கிவன் இருக்குது. ஸோ கிவனுக்கு வந்து நம்மளுக்கு கோடு என்னது, ஒய்டி. ஸோ வாஸ் கிளியருக்கு வந்து நம்மளுக்கு கோடு என்னது, கேஜி அல்லது ஏ. கேஜி அண்ட் எல்ஏ தான் நம்ம ஃபைன் பண்ண முடியாது. ஓகேவா. ஸோ அடுத்தது பாருங்கள், செர்டைன் நம்பர் ஃபைன் பண்ணியாச்சு. அதே மாதிரி நம்பர் இருக்குது, கிவன் ஃபைன் பண்ணியாச்சு. நம்பர் ஈஸ் மட்டும் இருக்குது. ஸோ நம்பர் ஈஸ். ஸோ அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் நம்பர் இருக்கிறதுனால நம்பர் ஈஸ் எது காமனாக இருக்குது, ஜேடி வந்து காமனாக இருக்கா. ஓகேவா. ஸோ நம்பருக்கு வந்து நம்மளுக்கு என்னது, ஜேடி. ஓகே. ஸோ ஈஸ்க்கு வந்து நம்மளுக்கு என்ன வருது, அப்போ ஹச்எஃப். அடுத்தது டியூ போட்டாச்சு, நம்பர் போட்டாச்சு, ஸ்டில் அன்னோன் மட்டும் நம்மளுக்கு இருக்குது. ஸோ ஸ்டில் அன்னோன், இது ரெண்டுக்கும் கோட் நம்மளுக்கு என்னது, எக்ஸ்எல்ஜிஇசட். ஓகேவா. ஸோ ஒவ்வொரு இதுக்கும் நம்மளுக்கு வந்து கோடு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இதை வச்சு எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், ஆன்சர் பண்ணலாம். ஸோ கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, விச் அமங்ஸ் த ஃபாலோயிங் இஸ் த கோட் ஃபார் டியூ ஆஸ் பர் த கிவன் லாங்குவேஜ். ஸோ டியூக்கு என்னது, பிக்யூ. ஸோ பிக்யூ தான் இதுக்கு ஆன்சர். அதுக்கப்புறம் இந்த கிவன் கோட் லாங்குவேஜ் இஃப் ஸ்டில் இஸ் கிவன் கோடட் அஸ் ஒய்டி அண்ட் எக்ஸ்எல். ஸோ ஒய்டி அண்ட் எக்ஸ்எல் certain unknown be coded at the same coded language. ஸோ ஆக்சுவலாக இப்படி வரணும். இஃப்ங்கிறது அது வந்து கொஷினு, ஸ்டில் கிவன் இஸ் கோடட் அஸ் ஒய்டி அண்ட் எக்ஸ்எல். அப்போ ஸ்டில்லுக்கு நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், எக்ஸ்எல்னு கிடச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் ஸ்டில்லுக்கு வந்து நம்மளுக்கு எக்ஸ்எல்னு கிடச்சிருச்சு. அப்போ அன்னோனில் வந்து இதில் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம், ஜிஇசட்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அன்னோன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா செர்டைன் அன்னோனுக்கு வந்து நம்மளுக்கு என்ன தான், அதான் கொஷின் வந்து நம்மளுக்கு கேட்குறாங்க. செர்டைன் அன்னோனுக்கு என்னது, ஐஇ அண்ட் ஜிஇசட். ஸோ இதுதான் நம்ம ஃபைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா. ஸோ ஸ்டில் கிவன், இது வந்து கிவனு. ஸ்டில் கிவன் வந்து ஒய்டி எக்ஸ்எல் கோட் பண்ணுறோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் கிவனுக்கு ஒய்டி அப்படின்னு கோடு. ஸோ அதிலிருந்து நம்ம ஸ்டில் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டில்லை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், அன்னோனுக்கு கோட் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதிலிருந்து செர்டைன் அன்னோனுக்கு நம்ம கோடு வந்து ஆன்சர் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ இது மாதிரி ஈஸியாக தான் இருக்கும் கொஷின்ஸ். ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள், 5 boxes are kept one above another in a stack. 2 3 4 5 back. ஸோ 1 box is kept between B and E. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி இந்த இப்போ 5 box நம்ம போட்டோம் இல்லையா. ஸோ செகண்ட் ஃப்ரம் த டாப்பு, செகண்ட் ஃப்ரம் த பாட்டம், இல்லாட்டி தேர்டு ஃப்ரம் த டாப்பு, தேர்டு ஃப்ரம் த பாட்டம், இந்த மாதிரி ஏதாச்சும் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம போட்டு நம்ம சால்வ் பண்ணலாம். பட் கிவன் ஸ்டேட்மெண்ட் வந்து டைரக்ட் ஸ்டேட்மெண்ட் எதுவுமே இல்லை, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு இன்டைரக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ அதனால் எப்படி ப்ரொசீட் பண்ணோம் அப்படின்னா 1 box is kept between B and E. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ப்ரொசீட் பண்ணணும். ஓகேவா.
ஸோ இப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், பாக்ஸ் சி இஸ் கெப்ட் இம்மீடியட்லி பிலோ இ. ஸோ சி இங்கே போடலாம், அதே மாதிரி இந்த கேஸில் இங்கே போடலாம். ஓகே, அதுக்கு அடுத்தது the number of boxes kept between A and C is equal to the number of boxes kept between A and D. ஸோ ஏக்கும் சிக்கும் எத்தனை பாக்ஸ் இருக்கோ அதே தான் ஏக்கும் டிக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த கேஸில் பாருங்கள், மொத்தமாக வந்து இருங்க, இசிபி மூணு பாக்ஸோட பிளேஸ் மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி இதில் வந்து 4 பாக்ஸோட பிளேஸ் தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ ஏக்கும் சிக்கும் சப்போஸ் நான் ஏ இந்த இடத்துல போட்டேன் அப்படின்னா ஏக்கும் சிக்கும் 1 அப்படின்னா டி வந்து நம்ம இங்கே போட முடியும். ஓகேவா? ஸோ அதை தாண்டி நான் ஏ வந்து நான் கீழே போடுறேன் அப்படின்னா, சப்போஸ் இது ரெண்டையும் விட்டுட்டு நான் ஏ வந்து நான் கீழே போடுறேன் அப்படின்னா இங்கே என்ன பண்ண முடியும், ஏக்கும் சிக்கும் இமீடியட்லி எபோ அப்படிங்கிறப்ப டி வந்து நான் இங்கே தான் போடுற மாதிரி இருக்கும். ஸோ ஆனால் நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் வந்து என்ன போயிடும், 6 வந்துடும். ஸோ அதனால் அந்த கேஸ் வந்து நம்மளுக்கு வராது. ஸோ அப்போ ஏ எங்கே வரும், இங்கே வந்து டி வந்து நம்ம இங்கே போட்டால் தான் அது வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகும். ஸோ அதே மாதிரி இந்த கேஸில் பாருங்கள், ஏ வந்து 1 போட்டேன்னா நான் மேலே போட முடியும். ஓகேவா? அப்படி இல்லைனா நான் கீழே போட முடியும். ஸோ ஏக்கும் சிக்கும் பிட்வீனில் 1 எப்படி போட்டாலும் நான் ஏக்கும் சிக்கும் பிட்வீனில் 1. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பாக்ஸ் விட்டு நான் டி வந்து இடையில ஒரு பாக்ஸ், அதாவது இன்னொரு பாசிபிலிட்டி கேள்வி நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, சி வந்து இப்படி இருக்கா. ஸோ ஒரு பாக்ஸ் விட்டு ஏவை நான் ஹையரில் நான் போட்டாலும் மொத்தமாக 5 பாக்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஏக்கும் சிக்கும் 2 வருது, பட் ஏக்கும் டிக்கும் அதே 2 வரணும், அதையும் போட முடியாது. ஸோ ஏ வந்து ஒரு பாக்ஸு கேப்பில் போட்டாலும் நம்ம டி வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ டி வந்து இமீடியட்லி எபோவ் மட்டும் தான் போட முடியும். மொத்தமாக 5 பாக்ஸ் மட்டும்தான். ஸோ அதனால் இந்த கேஸ் ஃபுல்லாகவே எலிமினேட்டு. நம்மளுக்கு எப்படி கிடச்சிருக்கு, டிபிஏ இசி இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட். ஸோ இதை வச்சு என்ன கேட்குறாங்க, ஹவு மெனி பாக்ஸஸ் ஆர் கெப்ட் எபோவ் டி. ஸோ எபோவ் டி வந்து எந்த பாக்ஸுமே கிடையாது, டி தான் வந்து டாப் மோஸ்ட் பாக்ஸ். ஓகேவா? ஸோ அதனால் ஆன்சர் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், நோவா லெட் டி கெப்ட் அட் டாப் மோஸ்ட் பொசிஷனா அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்மளுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க, 8 people ஆர் சிட்டிங் இன் ஏ ஸ்ட்ரெயிட் லைன் வித் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் adjacent person. ஓகேவா? ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் 8 person வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, some of them are facing north and some of them are facing south. Okay, the number of people facing north is more than the number of people facing south. இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நார்த்து தான் அதிகமாக இருப்பாங்க கம்பேர் பண்ணுறப்ப, சவுத்தை கம்பேர் பண்ணுறப்ப நார்த்தில் ஃபேஸ் பண்ணுறதுக்கு பீப்புள் தான் அதிகமாக இருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், ஏ சிட் தேர்டு ஃப்ரம் ஒன் எக்ஸ்ட்ரீம் எண்ட் ஆஃப் தி லைன். ஸோ தேர்டு ஃப்ரம் த எக்ஸ்ட்ரீம் எண்ட் ஆஃப் தி லைன் எந்த பக்கம் வேணாலும் இருக்கலாம், லெஃப்ட் ஹேண்ட்லேயும் இருக்கலாம், ரைட் ஹேண்ட்லேயும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த எண்ட்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா தேர்டு ஃப்ரம் த எக்ஸ்ட்ரீம் எண்ட் அப்படின்னா எது எங்கே போடலாம், ஏ இந்த கேஸில் ஏ வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த எண்ட்லேருந்து எடுத்தோம் அப்படின்னா ஏ வந்து எங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம், இங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அடுத்த ஸ்டேட்மெண்ட், எஃப் சிட்ஸ் 4th to the right of ஏ. ஸோ 4th to the right of ஏ அப்படின்னா நம்ம எங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம், ஸோ நார்த்தை ஃபேஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னா 4th to the right of ஏ வந்து இங்கே வந்து எஃப் போடலாம். பட் சவுத்தை ஃபேஸ் பண்ணி சப்போஸ் நம்ம போட்டோம் அப்படின்னா, கேஸ் 1ல் சவுத்தை ஃபேஸ் பண்ணி நம்ம போட்டோம் அப்படின்னா எஃப் வந்து இந்த சைடு நம்ம போட முடியாது. ஸோ அதனால் நார்த்தை ஃபேஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னா தான் எஃப் வந்து நம்ம எங்கே போட முடியும், கேஸ் 1ல் இந்த இடத்துல போட முடியும். அதே மாதிரி இந்த கேஸில் சவுத்தை ஃபேஸ் பண்ணி நம்ம போட்டோம் அப்படின்னா தான் எஃப் வந்து நம்ம எங்கே போட முடியும், இந்த இடத்துல போட முடியும். ஓகேவா? ஸோ டி சிட் செகண்ட் டு தி லெஃப்ட் ஆஃப் எஃப். ஸோ எஃப்போட சவுத்து போட்டோம் அப்படின்னா செகண்ட் டு தி லெஃப்ட்டில் டி போட முடியாது. ஸோ நார்த்து கேஸ் 1. ஓகேவா? ஸோ இது வந்து கேஸ் 1, இது வந்து கேஸ் 2. ஸோ கேஸ் 1ல் டி வந்து செகண்ட் டு தி லெஃப்ட் ஆஃப் எஃப் அப்படின்னா நார்த்து போட்டோம்னா தான் டி இந்த இடத்துல போட முடியும். சப்போஸ் சவுத்து போட்டோம் அப்படின்னா டியோட பிளேஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஆனால் கேஸ் 2ல் பாருங்கள், எஃப்க்கு வந்து சவுத்து போட்டோம்னா தான் டி வந்து நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஓகேவா? அடுத்த ஸ்டேட்மெண்ட், இமீடியட் நெய்பர் ஆஃப் எஃப் ஃபேஸஸ் சேம் டைரெக்ஷன். ஸோ இந்த பொசிஷனும் சேம் டைரெக்ஷன், இந்த பொசிஷனும் சேம் டைரெக்ஷன். அதுக்கு அடுத்தது, டி சிட்ஸ் தேர்டு டு தி ரைட் ஆஃப் சி. ஸோ சியோட தேர்டு டு தி ரைட்டில் வந்து டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டியோட டி சிட்ஸ் தேர்டு டு தி ரைட் ஆஃப் சி. ஸோ சியோட தேர்டு டு தி ரைட் அப்படின்னா சி வந்து இங்கேயும் போடலாம், அதே மாதிரி இங்கேயும் போடலாம். இந்த கேஸில் டி இங்கேயும் போடலாம், இங்கேயும் போடலாம். பட் அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், சி டஸ் நாட் சிட் அட் அன் எக்ஸ்ட்ரீம் எண்ட் ஆஃப் தி லைன். ஸோ இங்கே போட முடியாது அப்படின்னா சி வந்து எங்கே போட முடியும், கேஸ் 1ல் இங்கே தான் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரியே இந்த கேஸில் சி வந்து எக்ஸ்ட்ரீம் எண்டில் போட முடியாதுன்னா இங்கே தான் போடணும். பட் டி சிட்ஸ் தேர்டு டு தி ரைட் ஆஃப் சி அப்படிங்கிறப்ப சி வந்து நார்த் ஃபேஸிங் போட்டால் தான் அதோடைய தேர்டு டு தி ரைட்டில் டி போட முடியும். அதே மாதிரி இதில் சவுத் ஃபேஸிங் போட்டால் தான் டி வந்து இந்த சைடு நம்ம போட முடியும்.
ஓகேவா. ஸோ அதோடைய டைரக்ஷன் ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே வரோம் நம்ம. ஸோ அடுத்த ஸ்டேட்மெண்ட் சி சிட்ஸ் செகண்ட் டு தி லெஃப்ட் ஆஃப் ஜி. ஸோ சி சிட் செகண்ட் டு தி லெஃப்ட் ஆஃப் ஜி அப்படின்னா சிக்கும் ஜிக்கும் பிட்வீனில் ஒரு பர்சனு. ஸோ செகண்ட் டு தி லெஃப்ட் ஆஃப் ஜி அப்படிங்கிறப்ப இந்த செகண்ட் கேஸில் வந்து ஜி வந்து சவுத்தை ஃபேஸ் பண்ணியிருந்தால் தான் ஜியோட செகண்ட் டு தி லெஃப்ட்டில் சி ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி கேஸ் 1ல் நார்த்தை ஃபேஸ் பண்ணி நம்ம போட்டோம் அப்படின்னா தான் செகண்ட் டு தி லெஃப்ட்டில் சி வந்து நம்ம ப்ளேஸ் பண்ண முடியும். சி சிட் செகண்ட் டு தி லெஃப்ட் ஆஃப் ஜி. அதுக்கப்புறம் 2 people சிட்ஸ் பிட்வீன் ஹச் அண்ட் ஜி. ஸோ ஹச்சுக்கும் ஜிக்கும் பிட்வீனில் 2 person. ஸோ கேஸ் 1ல் இங்கே ஃபிக்ஸ் பண்ண முடியும், அதே மாதிரி கேஸ் 2ல் இங்கே தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். இந்த சைடு ஃபிக்ஸ் பண்ண முடியாது, ஏன்னா எஃப் இருக்கிறதுனால. ரெண்டு கேஸ்லையுமே எஃப் இருக்கிறதுனால ஹச் வந்து ஜியோட லெஃப்ட்டில் தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ அடுத்த ஸ்டேட்மெண்ட் ஹச் டஸ் நாட் ஃபேஸ் தி சேம் டைரக்ஷன் ஆஸ் ஜி. ஸோ ஹச் டஸ் நாட் ஃபேஸ் த சேம் டைரக்ஷன் ஆஸ் ஜினா ஜி வந்து இதில் சவுத் அப்படின்னா இதில் நார்த்து தான் வரும். அதே மாதிரி ஜி இதில் நார்த் அப்படின்னா இது வந்து சவுத்து தான் வரும். ஓகேவா. அதுக்கடுத்து நம்பர் ஆஃப் பீப்புள் சிட்டிங் டு தி லெஃப்ட் ஆஃப் ஹச் இஸ் ஈக்குவல் டு தி நம்பர் ஆஃப் பீப்புள் சிட்டிங் டு தி ரைட் ஆஃப் பி. ஸோ லெஃப்ட் ஆஃப் ஹச் அப்படின்னா இதில் எத்தனை பர்சனு 7 பர்சனு. ஸோ ரைட் ஆஃப் பி வந்து எத்தனை பர்சன் வருவாங்க, அதே 7 பர்சன் தான் வருவாங்க. ஸோ அப்போ இது சவுத்து தான் நம்ம போடுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து நம்ம நார்த்து ஃபேஸ் பண்ணி நம்ம ஹச் போட்டிருக்கோம் அப்படின்னா இதுலேயும் நார்த்து ஃபேஸ் பண்ணி நம்ம பி போட்டோம் அப்படின்னா தான் அதோடைய ரைட்டில் நம்பர் ஆஃப் பர்சன் வந்து ஈக்குவல் ஆகும் பிக்கும் ஹச்சுக்கும். ஓகே. ஸோ அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இ சிட்ஸ் ஒன் ஆஃப் தி பொசிஷன் டு த ரைட் ஆஃப் டி அண்ட் பி. ஸோ ரைட் ஆஃப் டி அண்ட் பி. ஸோ ரைட் ஆஃப் டி அண்ட் பி அப்படிங்கிறப்ப டிக்கும் ரைட்டில் தான் என்ன பண்ணணும், இ வந்து இருப்பாங்க. ஸோ ஈக்கு ஒரே ஒரு பொசிஷன். அதே மாதிரி இந்த கேஸில் இ வந்து இங்கே தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ டியோட ரைட்டில் இவங்க இருக்காங்க. ஸோ அதாவது பியோட ரைட்டில் இ இருக்காங்க. அதே மாதிரி என்ன சொல்லிட்டாங்க, டியோட ரைட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் கேஸ் 1ல் டிக்கு வந்து நார்த்து தான் நம்ம போடுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இதில் சவுத்து தான் நம்ம போடுற மாதிரி இருக்கும். அப்படின்னா தான் டியோட ரைட்டில் இ வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க இல்லையா, இமீடியட் நெய்பர் ஆஃப் எஃப் ஃபேஸஸ் சேம் டைரக்ஷன் அப்படின்ட்டு. ஸோ அப்போ பி நார்த் அப்படின்னா ஈயும் நம்மளுக்கு நார்த்து தான் கிடைக்கும். அதே மாதிரியே இதில் வந்து பி சவுத் அப்படின்னா ஈயும் நம்மளுக்கு சவுத்து தான் கிடைக்கும். ஸோ கேஸ் 1ல் நார்த் ஃபேஸ் பண்ண பீப்புள் எத்தனை பேர், 1 2 3 4 5 பர்சன். சவுத் ஃபேஸ் பண்ணது 3 பர்சன். அதுவே கேஸ் 2ல் நார்த் ஃபேஸ் பண்ண பீப்புள் வந்து 3 பர்சன், சவுத் ஃபேஸ் பண்ணவங்க வந்து 5 பர்சன். ஸோ கேஸ் 2 எலிமினேட் ஆகிருமா, இந்த கண்டிஷன்னால எலிமினேட் ஆகுது பாருங்கள். கேஸ் 2 எலிமினேட் ஆகிடுது. ஸோ கேஸ் 1 தான் நம்மளுக்கு ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட். அதாவது ஹச் சி ஏ ஜி டி இ எஃப் பி. சவுத்து நார்த்து 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 சவுத்து சவுத்து நார்த். ஓகேவா. ஸோ இதுதான் நம்மளுக்கு ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட். இப்போ கொஷின் பாருங்கள், வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் எஃப் வித் ரெஸ்பெக்ட் டு ஜி. ஸோ எஃப் வித் ரெஸ்பெக்ட் டு ஜி அப்படின்னா எஃப் வித் ரெஸ்பெக்ட் டு ஜி தேர்ட் டு தி ரைட்டா. ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு தேர்ட் டு தி ரைட். அடுத்த ஸ்டேட்மெண்ட், ஹவு மெனி பர்சன் சிட்ஸ் டு தி ரைட் ஆஃப் ஏ ஃபேஸிங் நார்த். ரைட் ஆஃப் ஏவோட ரைட்டில் இருக்காங்க இல்லையா, அவங்கள எவ்வளோ பர்சன் வந்து நார்த்தை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, 1 2 3 பர்சன். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 3. அடுத்த ஸ்டேட்மெண்ட், 4 of the 5 are alike in a certain way as per the given arrangement and thus form a group. Which one of the following does not belong to the group? அப்போ BFGCA. ஸோ என்னது, ஒரு நிமிஷம். BFCGA. ஸோ B வந்து சவுத்து, எஃப் வந்து நார்த்து, சி வந்து நார்த்து, ஜியும் நார்த்து, ஏவும் நார்த்து. ஸோ பி தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கிறதுல ஆட் நம்பர். ஓகேவா. ஸோ அடுத்தது விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஈஸ் ஆர் ட்ரூ. ஸோ ஈஸ் ஆர் ட்ரூங்கிறப்ப 3 person சிட்ஸ் டு தி ரைட் ஆஃப் ஜியா. ஸோ ஜியோட ரைட்டில் 3 person இருக்காங்களா, இல்லை. 3 person சிட்ஸ் டு தி ரைட் ஆஃப் ஜி. ஸோ ரைட் ஆஃப் ஜியில் 4 person இருக்காங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் ஏ வராது. நன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் அதை செக் பண்ணலாம். ஹச் ஃபேஸஸ் த சேம் டைரக்ஷன் ஆஸ் இ. ஸோ ஈயும் ஹச்சும் சேம் டைரக்ஷனுங்கிறாங்க. ஸோ ஆமாம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சி தான் கரெக்டு. அதுக்கப்புறம் டியும் செக் பண்ணிக்கலாம். சி சிட்ஸ் இமீடியட் ரைட் ஆஃப் ஹச். சி சிட்ஸ் இமீடியட் ரைட் ஆஃப் ஹச். ஸோ சி சிட்ஸ் இமீடியட் ரைட் ஆஃப் ஹச், அந்த ஸ்டேட்மெண்ட் ஃபாலோ ஆகாது. ஸோ அடுத்தது நோ ஒன் சிட்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி. ஸோ ஏ அண்ட் பிக்கு நோ ஒன் இல்லை, அதுவும் ஃபாலோ ஆகாது. ஸோ சி தான் நம்மளுக்கு ஆன்சர். ஓகேவா. ஸோ அடுத்தது பாருங்கள், ஒரு வேர்ட் கொடுத்துட்டாங்க. அந்த வேர்டில் இருக்க லெட்டர் வந்து எண்ணுக்கு முன்னாடி அப்பியர் ஆகிற லெட்டரை வந்து நெக்ஸ்ட் லெட்டராகவும், எம்முக்கு ஆஃப்டர் அப்பியர், அதாவது எம்முக்கு அப்புறம் அப்பியர் ஆகிற லெட்டரை வந்து ப்ரீவியஸ் லெட்டராகவும் சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ எஸ்
ACRILEGIOUS. ஸோ இதில் பிஃபோர் என் எல்லாத்தையும் நோட் பண்ணுங்கள். பிஃபோர் என் வந்துருச்சா? ஸோ இந்த லெட்டர் என்ன பண்ணுறாங்க, நெக்ஸ்ட் லெட்டராக மாற்றுறாங்க. ஸோ ஏனா பி, சினா டி, ஐனா ஜே, எல்னா எம், அதுக்கப்புறம் ஈனா எஃப், எஃப்ஜினா ஹச், ஐனா ஜே. அதே மாதிரி ஆஃப்டர் எம்மை வந்து என்ன பண்ணுறாங்க, ப்ரீவியஸ் லெட்டர் பிக்யூ ஆர்எஸ், ஆர்னா கியூ. ஸோ அதுக்கப்புறம் எம்என்ஓ, ஆஃப்டர் எம் வந்து என்ன பண்ணுறாங்க, ப்ரீவியஸ் லெட்டர் எம்என்ஓ டியூஆர்எஸ். ஸோ இப்போ அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்மளுக்கு ஃபார்ம் பண்ணிட்டாங்களா? இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் லெட்டர் தட் அப்பியர் மோர் தென் ட்வைஸ் ஆர் டெலிட்டட். ஸோ மோர் தென் ட்வைஸ் என்னென்ன லெட்டர் அப்பியர் ஆகுதுன்னு பாருங்கள். ஆர் அப்பியர் ஆகுதா? ஆகலை. பி அப்பியர் ஆகுதா? ஆகலை. டி அப்பியர் ஆகுதா? ஆகலை. கியூ ஆகலை. ஜே அப்பியர் ஆகுதா? ஜேவும் ஆகலை. எம் அப்பியர் ஆகுதா? இதுவும் ஆகலை. எஃப்பும் ஆகலை. ஹச்சும் ஆகலை. ஜே வந்து 2 டைம் ஆகுது. என் வந்து ஆகுது. அதே மாதிரியே ஆர் வந்து அப்பியர் ஆகுது. ஓகே. ஸோ மேபி இது டெலீட் ஆகாமல் இந்த கொஷின் கொடுக்க மாட்டாங்க. மேபி அப்பியர் மோர் தென் ட்வைஸ் ஆர் டெலிட்டட். ஸோ மோர் தென் ட்வைஸ் வந்து டெலீட் பண்ணுறோம் அப்படின்னா ட்வைஸ் மட்டும்தான் இருக்குது. 2னா 6, அதே மாதிரி ஜே, இதுதான் 2 டைம் அப்பியர் ஆகுது. ஸோ மேபி நம்ம இந்த மாதிரி தான் கொஷின் இருக்கணும். லெட்டர் தட் அப்பியர் மோர் தென் ட்வைஸ் டெலீட் அப்படின்னா, சப்போஸ் இந்த கொடுத்துருக்கிற கிவன் கொஷின் படி நம்மளுக்கு எந்த ஒரு லெட்டரும் டெலீட் ஆகலை. ஸோ அதனால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும், 4th ஃப்ரம் த லெஃப்ட் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா Q வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஆஸ் பர் த கொஷின். சப்போஸ் இது மோர் தென் ட்வைஸ் இல்லாமல் வெறும் ட்வைஸ் 2 டைம் இது அப்பியர் ஆகிருக்கு அப்படின்னு நமக்கு கொஷின் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த ஆர் நம்மளுக்கு எலிமினேட் ஆயிரும், ஜே எலிமினேட் ஆயிரும். ஸோ மீதி இருக்கிறது பிடி, கியூ, எம், எஃப், ஹச், என், டி. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க, ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டராக அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்ல, சும்மா ரிமைனிங் லெட்டரை நம்ம லெஃப்ட் டு ரைட்டில் அரேஞ்ச் பண்ணி எழுதணும் அப்படின்னா அதில் 4th ஃப்ரம் த லெஃப்ட் தான் கேட்குறாங்க. ஸோ எம் தான் நம்மளுக்கு ஆன்சர். ஓகேவா? ஸோ எக்ஸாக்டாக இந்த கொஷின் தெரியல, மோர் தென் ட்வைஸா இல்லை வெறும் ட்வைஸான்னு தெரில. பட் யாருக்காச்சும் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மோர் தென் ட்வைஸ் அப்படின்னா நம்மளுக்கு Q ஆன்சரு. இல்லை வெறும் ட்வைஸ் 2 தடவை அப்பியர் ஆகிருக்க லெட்டரை டெலீட் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம கேட்டாங்க. அந்த கொஷினோட நேச்சர் தான் நான் இதில் இருந்து சொல்கிறேன். ஓகேவா? ஸோ கொஷின் எப்படி வேணாலும் இருக்கட்டும், கொஷினோட நேச்சர் வந்து எப்படி கேட்குறாங்க, பிஃபோர் என் அப்பியர் ஆகிற லெட்டரை அடுத்த லெட்டராக சேஞ்ச் பண்ணுறாங்க, ஆஃப்டர் எம் அப்பியர் ஆகிற லெட்டரை வந்து ப்ரீவியஸ் லெட்டருக்கு சேஞ்ச் பண்ணுறாங்க. இதுதான் இதில் நம்ம பண்ணக்கூடிய ஆப்ரேஷன். ஸோ இதை கரெக்டாக பண்ணிட்டோம்னாவே அதுக்கப்புறம் அவங்க கொஷின் கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த கொஷின் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, 6 people live on 6 different floors on 6-story building. ஸோ 6 different ஃப்ளோரில் ஃப்ளோர் நம்பர் 1, 2, 3, 4, 5, 6. ஓகேவா? ஸோ அதில் என்ன சொல்லிட்டாங்க, லோயர் மோஸ்ட் ஃப்ளோர் வந்து 1ன்னு கொடுத்துட்டாங்க, டாப் மோஸ்ட் ஃப்ளோர் வந்து 6ன்னு நம்ம போட்டுட்டோம். ஸோ அதுக்கப்புறம் தே ஆல் லைக் டிஃப்ரெண்ட் சிட்டிஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட் சிட்டிஸ் வந்து என்னென்ன சிட்டிஸ் அப்படின்னு கொடுக்கல. அதே மாதிரி இந்த 6 பீப்புளோட நேமும் டைரெக்டாக கொடுக்கல, எல்லாமே இன்டைரக்ட். ஓகேவா? ஸோ இப்போ கொஷினை ப்ரொசீட் பண்ணலாங்க. The one who like Paris lives on an odd number floor. ஸோ ஆட் நம்பர் ஃப்ளோரில் பாரிஸ் வந்து வரும் அப்படின்னா 3 கேஸ் வருமா நம்மளுக்கு. ஸோ 1, 3, 5 இந்த 3 இதில் நம்மளுக்கு வந்து என்ன வரும், ஆட் நம்பர் ஃப்ளோரில் பாரிஸ் வரும். அதே மாதிரி இந்த கேஸில் பாரிஸ் வரும், இந்த கேஸில் பாரிஸ் வரும். ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், ஒன்லி 3 people live in P and the one who like Paris. ஸோ இந்த கேஸில் P வந்து இங்கே போடலாம். பட் இந்த கேஸில் பாருங்கள் 3 people வந்து நம்ம போட முடியாது. ஸோ இந்த கேஸ் எலிமினேட்டட். ஸோ இந்த கேஸில் நம்ம என்ன பண்ணலாம், P வந்து நம்ம இங்கே போடலாம். ஃப்ளோர் நம்பர் 1ல் வந்து P போடலாம். ஸோ அடுத்த ஸ்டேட்மெண்ட், the one who like Milan lives immediately above P. மிலன் வந்து இம்மிடியட்லி above P வந்து நம்ம போடணும். அதே மாதிரி இந்த கேஸில் மிலன் வந்து இம்மிடியட்லி above P வந்து நம்ம போடணும். ஒன்லி 1 person lives between S and one who like Milan. S and one who like Milan அப்படின்னா இங்கே வரும். அதே மாதிரி இந்த கேஸில் இங்கே வரும். The one who like Venice lives on even number floor immediately above Luxembourg.
ஸோ வெனிஸ் லீவ்ஸ் ஆன் ஈவன் நம்பர் ஃப்ளோர் இமீடியட்லி எபோவ் லக்சம்பர்க். ஸோ லக்சம்பர்க் ஆர்டில் ஃபிக்ஸ் பண்ணோம். இந்த கேஸில் இங்கே வராது. லக்சம்பர்க் ஆர்டில் ஃபிக்ஸ் பண்ண அப்படின்னா இதை வந்து நம்ம எங்கே பண்ணலாம், வெனிஸ் வந்து 4th போடலாம். அதே மாதிரி லக்சம்பர்க்கை வந்து 5th நான் ஃபிக்ஸ் பண்ணேன் அப்படின்னா வெனிஸ் வந்து போட முடியாது. ஸோ ஒரே ஒரு பிளேஸ் தான் லக்சம்பர்க் வந்து இங்கே போட்டோம் அப்படின்னா வெனிஸ் வந்து நம்ம என்ன பண்ண முடியும், ஈவன் நம்பர் பிளேஸில் போட முடியும். அதே மாதிரி இந்த கேஸில் பார்த்தோம் அப்படின்னா லக்சம்பர்க் ஆர்டில் போட முடியாது. ஸோ லக்சம்பர்க் ஆர்டில் போட்டோம் அப்படின்னா வெனிஸ் வந்து இங்கே ஈவனில் போட முடியும். ஸோ இங்கே லக்சம்பர்க் பாரிஸ் இருக்கிறதுனால லக்சம்பர்க் போட முடியாது. ஸோ இதுதான் ஃபிக்ஸ்டு வெனிஸ் அண்ட் லக்சம்பர்க் பிளேஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல தான் கொஞ்சம் நம்மளுக்கு இதாகும். இதை மட்டும் கொஞ்சம் யோசித்து பார்த்துக்கோங்க. இந்த பசிலில் இந்த இடம் மட்டும் தான் கொஞ்சம் லைட்டாக, அதுவும் ரொம்ப டஃப்னு நம்ம சொல்லவே முடியாது, ஈஸியானது தான். கொஞ்சம் யோசித்தோம் அப்படின்னா இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்தது ஒன்லி 1% லீவ்ஸ் பிட்வீன் யூ அண்ட் ஒன் ஹூ லைக் லக்சம்பர்க். லக்சம்பர்க்கும் யூக்கும் 1%. ஸோ இந்த கேஸில் பி இருக்கிறதுனால மேலே போட முடியாது. ஸோ யூ வந்து நம்ம இங்கே தான் போட முடியும். அதே மாதிரி இந்த கேஸில் கீழே போட முடியாது லக்சம்பர்க்கு யூவை. ஸோ பாரிஸில் தான் நம்ம என்ன போட முடியும், யூவை வந்து போட முடியும். அதுக்கடுத்து மோர் தென் 2 people lives between யூ அண்ட் ஆர். யூக்கும் ஆருக்கும் பிட்வீனில் மோர் தென் 2. ஸோ 1 2. ஸோ ஆர் வந்து நம்ம கண்டிப்பாக இங்கே தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி ஆர் இங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம், இங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம், இல்லாட்டி இங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம். மோர் தென் 2 அப்படிங்கிறப்ப என்ன பண்ண முடியும், இங்கே ஃபிக்ஸ் பண்ணாலும் ஒன்லி 2% மட்டும் தான் வருது. அதே மாதிரி வேறு எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணாலும் அந்த மோர் தென் 2 வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது. அதனால் இந்த கேஸ் எலிமினேட்டட். ஓகேவா. ஸோ அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். டி லீவ்ஸ் ஒன் ஆஃப் த ஃப்ளோர் பிலோ கியூ. ஸோ டி லீவ்ஸ் ஒன் ஆஃப் த ஃப்ளோர் பிலோ கியூ அப்படிங்கிறப்ப அந்த கியூ அண்ட் டி வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா 2 ஃப்ளோர் மட்டும் தான் நம்மளுக்கு வேக்கண்ட்டாக இருக்குது. கியூவுக்கும் இமீடியட்லி பிலோவில் தான் டி ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து ரோம் லீவ்ஸ் ஒன் ஆஃப் த ஃப்ளோர் எபோவ் கைட்டோ. ஸோ ரோம் எப்படி வராங்க, கைட்டோவுக்கும் ஒன் ஆஃப் த ஃப்ளோர் எபோவில் இருக்காங்க. ஸோ கைட்டோ நம்ம இங்கே போட்டோம் அப்படின்னா தான் ரோம் வந்து நம்ம இங்கே போட முடியும். ஓகேவா. ஸோ இது ரொம்ப ஈஸி தான். ஒரு 2 minutesல நம்மளால் சால்வ் பண்ண முடியும் இந்த கொஷின். ஸோ இதுக்கு சப் கொஷின் இருக்குது. இந்த 5 கொஷின் நம்ம என்னென்னு பார்ப்போம். ஹூ அமங் தி ஃபாலோயிங் லைக் ரோம். ஸோ ரோம் வந்து யாருக்கு பிடிச்சிருக்கு, பிக்கு பிடிச்சிருக்கு. ஸோ பி தான் ஆன்சர். அடுத்தது விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் ட்ரூ. ட்ரூ அப்படின்னா பாரிஸ் லீவ்ஸ் ஆன் ஃப்ளோர் நம்பர் 1. ஓகேவா. ஸோ அப்போ 1 வந்து கரெக்டு. யூ லீவ்ஸ் ஒன் ஆஃப் த ஃப்ளோர் எபோவ் கியூ. யூ லீவ்ஸ் ஒன் ஆஃப் தி ஃப்ளோர் எபோவ் கியூ. இந்த ஸ்டேட்மெண்ட்டு தப்பு. த ஒன் ஹூ லைக் லக்சம்பர்க் லீவ்ஸ் இமீடியட்லி எபோவ் கைட்டோ. ஸோ கைட்டோக்கு இமீடியட்லி எபோவ் லக்சம்பர்க்கா, ஆமாம். ஸோ இது கரெக்ட். அப்போ ஒன்லி 1 and 3 தான் ஆன்சர். தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். ஹவு மெனி பர்சன்ஸ் லீவ்ஸ் பிட்வீன் ஆர் அண்ட் ஒன் ஹூ லைக் லக்சம்பர்க். ஸோ ஆர் அண்ட் ஒன் ஹூ லைக் லக்சம்பர்க்கு பிட்வீனில் எத்தனை பர்சன்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. லக்சம்பர்க்கு அதுக்கப்புறம் 6. ஸோ மொத்தமாக எத்தனை பர்சன்ட் இருக்காங்க, 2% இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ 4 of the 5 ஆர் like in a certain way as per the given arrangement this form a group which one of the following does not belong to the group. So R and one who like Venice. So R Venice between la 1%. PET between la 2%. TS between la 1%. U Luxembourg between la 1%. S கைட்டோ பிட்வீனில் 1%. ஓகேவா. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பி தான் நமக்கு ஆன்சரு. பட் வேறு ஏதாச்சும் லாஜிக் ஃபாலோ ஆகுதுன்னு பாருங்கள். ஆரும் வெனிஸும் ஈவன் நம்பர் ஃப்ளோரு, வெனிஸும் ஈவன் நம்பர் ஃப்ளோரு. அதே மாதிரியே டியும் எஸ்ஸும் ஈவன் நம்பர் ஃப்ளோரு, டியும் செகண்ட் ஃப்ளோரு, எஸ்ஸும் செகண்ட் ஃப்ளோரு, ஈவன் நம்பர் ஃப்ளோரு. அதே மாதிரி யூவும் லக்சம்பர்க்கும் ஈவன் நம்பர் ஃப்ளோரு, எஸ்ஸும் கைட்டோவும் நம்மளுக்கு என்னது ஈவன் நம்பர் ஃப்ளோரு. ஸோ பிடி பார்த்திங்க அப்படின்னா பி வந்து ஆட் நம்பரு, டி வந்து ஈவன். ஸோ அந்த விதத்துலையும் பார்த்தோம் அப்படின்னா பி தான் நம்மளுக்கு வந்து ஆன்சர். ஓகேவா. அதுக்கு அடுத்தது நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ லிவ்ஸ் எபோவ் பி இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ லிவ்ஸ் பிலோ. பிக்கு எபோவில் 1%, டிக்கு பிலோவில் 1% அப்படிங்கிறப்ப டி தான் நம்மளுக்கு ஆன்சர். ஓகேவா. ஸோ அவ்வளோதான். ஸோ இதை தாண்டி என்னென்ன கொஷின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு டேட்டா சஃபிஷியன்சி கொஷின் வந்து ஒரு மாதிரி பர்த்டே டேட்டை வச்சு கேட்பாங்க தெரியுமா. ஒரு பர்சன் வந்து கொடுத்துட்டு அந்த பர்சன் வந்து பர்த்டே டேட் வந்து ஒரு ஆன்சர் வந்து சப்போஸ் March 24 அப்படின்னு ஒரு ஆன்சர் இருக்குது அப்படின்னா ஒருத்தர் வந்து அசியூம் பண்ணுவார், இவர் வந்து இந்த டேட்டுக்கு முன்னாடி March 28க்கு முன்னாடி பிறந்துட்டார், பட் ஆஃப்டர் March 20க்கு அப்புறம் பிறந்திருக்காரு அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க. அதிலே இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டாக இன்னொருத்தர் சொல்லுவார், இல்லை கிராமர் அப்படிங்கிறதா எக்ஸாமில் எக்ஸாக்டாக கேட்ட நேமு. அந்த கிராமர் அப்படிங்கிற பர்சனோட பர்த்டே வந்து இப்போ ஒரு பர்சன் ஏங்கிற பர்சன் வந்து எப்படி ஞாபகம் வச்சுருக்காருன்னா March 15க்கு அப்புறம் பிஃபோர் 25 அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஞாபகம் வச்சுருப்பார். ஸோ அதே மாதிரி இன்னும் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் அதே மாதிரியே கொடுத்துருந்து அந்த பேசிக்ஸில் ஒரு கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க. இது எனக்கு தெரிஞ்சு ரீசெண்ட் டைம்ஸில் இந்த மாதிரி கொஷின் வந்து டேட்டா சஃபிஷியன்சியில் கேட்டதில்லை. பட் ஆர்ஆர்பி கிளர்க்கில் வந்து கேட்டிருக்காங்க.
ஓகேவா? ஏன் அப்படின்னா, இப்போ லாஸ்ட்டாக கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலும், கரண்ட் அஃபேர்ஸில் எப்படி கேட்டிருப்பாங்கன்னா, வைல்ட் லைஃப் சேஞ்சுரி, டைகர் ரிசர்வ் வந்து டைரெக்டாக ஒரே ஒரு கொஷின் கேட்பாங்க. ப்ரீவியஸ் இயர்ஸ்லாம். இந்த இயர் எப்படி கேட்டாங்க அப்படின்னா, ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஸ்டேட்டை எடுத்துட்டு, ஒடிசாவோ இல்லை ஏதோ ஒரு ஸ்டேட்டை எடுத்துட்டாங்க. அந்த ஸ்டேட்டில் இருக்கிற வைல்ட் லைஃப் சேஞ்சுரி எல்லாம் கொடுத்துருக்கிற கிவன் ஆப்ஷனில் எது வந்து இதில் இருக்கிற இது வந்து சேஞ்சுரிஸோ இல்லை டைகர் ரிசர்வோ இல்லை அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ நாட் பேஸ் பண்ணி கொஷின் வந்து ரீசெண்டாக கேட்குறாங்கன்னு தெரியும். ஆல்ரெடி கேட்குற கொஷினே நாட் பேஸ் பண்ணி எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அதனால் இந்த இயர் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் வரப்போகிற எக்ஸாமாக இருக்கட்டும், எல்லாமே எப்படின்னா எல்லா மாடலும் பார்க்கணுங்கிறது தான் என்னோடய சஜஷன். ஸோ எந்த மாடல், எந்த ஸ்டாட்டிக் ஜிகேவாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அதிலிருந்து ஒரு கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா ப்ரீவியஸாக கேட்ட கொஷினை விட இந்த இயர் எப்படி கேட்குறாங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணணும். ஓகேவா? ஸோ நாட் பேஸ் பண்ணி ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு இதில் இருந்து ஒரு ஸ்டேட்டில் இருந்து அதில் இருக்கிற வைல்ட் லைஃப் சேஞ்சுரி, நேஷ்னல் பார்க்கு, டைகர் ரிசர்வ் இதெல்லாம் படிச்சிருந்தா தான் அந்த கொஷின் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக கேட்குறாங்க. பட் ஆல்ரெடி நம்ம பார்த்த கொஷினை தான் வேறு மாதிரி கேட்குறாங்க. ஸோ அதுதான் இந்த வருஷத்துக்கான ஒரு அனலைசிஸாக நம்ம பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம சால்வ் பண்ண இந்த ரீசனிங் கொஷின்ஸ் எல்லாமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரியல் எக்ஸாம் இது வந்து ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ் லெவல் எக்ஸாம். ஸோ இதை வந்து நம்ம கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸ் லெவலோ இல்லை எஸ்பிஐ பிஓ ப்ரிலிம்ஸ் லெவலோ மட்டும்தான் இதில் இருக்க எல்லா கொஷின்ஸுமே நம்மளுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் இது வந்து நான் டஃபஸ்ட் பேப்பர் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஒரு சில கொஷினை தாண்டி அந்த ஆர்டர் அண்ட் ரேங்கிங்கில் ஒரு கொஷின் வந்து கொஞ்சம் லைட்டாக மட்டும் தான் சுற்ற விடுற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி எல்லா கொஷினுமே ஓரளவுக்கு அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஆவரேஜாக ஒரு பர்சன் வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த ஆர்ஆர்பி கிளர்க்கில் இந்த ரீசனிங் செக்ஷனில் கண்டிப்பாக 30 or 32 எபோவ் வந்து கண்டிப்பாக போட்டிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கொஷின் பேப்பர் தான் இது. ஏன்னா கிரிட்டிக்கல் ரீசனிங் கொஷின்ஸ் இல்லை, எல்லாமே வந்து நார்மல் கொஷின்ஸ் தான். ஸோ நார்மல் கொஷின்ஸுமே ரொம்ப கோடட் பேஸ்டோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது நம்மளுக்கு. ஸோ நார்மலாக எப்படி கொஷின் கேட்பாங்க. அந்த டேட்டா சஃபிஷியன்சி மட்டும் கொஞ்சம் அட்டன் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்காம இருந்திருக்கும். அதே மாதிரி அந்த 1 மார்க் பசில் அண்ட் சீட்டிங் அதை அட்டன் பண்ணுறதுக்கு அந்த ரிமைனிங் இருக்கிற 1 மார்க் வந்து இந்த சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த ப்ரீவியஸ் லெட்டர், ஆல்ஃபா லெட்டர், அந்த மாதிரி சில கொஷின் அட்டன் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்காம இருந்திருக்கும். மீதி இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. பசில்ஸ் அண்ட் சீட்டிங்னா வித்தின் 2 minutesல நம்ம சால்வ் பண்ணிவிட்டு அடுத்த டாப்பிக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி தான் இந்த எக்ஸாம் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த அனலைசிஸ், இந்த எக்ஸாக்ட் கொஷின் வந்து அப்கமிங் எக்ஸாமுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு பெஸ்ட்டான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஸோ நம்ம டெலகிராம் சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஓகேவா? ஸோ மறக்காமல் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ கைஸ்.